மாணவர்களுக்கு வணக்கம். நான் குட் ஈவினிங். நாங்கள் இப்ப போன கிழமை அந்த இதை பற்றி படிக்கிறாங்க, அதாவது அந்நிய செலாவணியை பற்றி படிக்கிறாங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்லாட்டா போன கிளாஸ் இருந்தாக்கள் இதுல இருக்கிறீங்களோ தெரியவில்லை. நாங்கள் அந்நிய செலாவணியை பற்றி படிக்கிறாங்க. வெளிநாட்டு நாணய மாற்று சந்தையை பற்றி. அதுல நாங்கள் மிதக்கு நாணய மாற்று சந்தை படிச்சுட்டு மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை பற்றி நாங்கள் படிக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம் என்று சொன்னா என்னன்றதை நாங்கள் படிக்கணும். நாங்கள் அதை படிக்கிறதுக்கு முதல் இன்றைக்கு நாங்கள் சென்மதி நிலுவை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நாங்கள் படிச்சோண்டு. இதுல ஆன்லைன்ல நிக்கிறாக்கள்கிட்ட உங்கள்கிட்ட அது அந்த நோட்ஸ் இருக்குன்றதா? இது நான் போன கிழமையே இதை டவுன்லோட் பண்ணி விட்டேன். நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்க வேணுமென்று. இருக்கின்றது என்று நினைக்கிறேன். நோ, ரைட். அப்ப நாங்கள் இப்ப பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை படிச்சு கொண்டு இதுக்கு வரது நல்ல வேணும்னு சொன்னால் சில விடயங்கள் ஈஸியாக விளங்குவது. அப்ப நீங்க ஏ லெவல்ல நீங்கள் இதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரைட். அப்ப சென்மதி நிலுவை என்பது என்னன்னு சொன்னா ஒரு கணக்கு. அது மத்திய வங்கியினால தயாரிக்கப்படுற ஒரு கணக்கு. ஒரு நாட்டின் வெளிநாட்டு கொடுப்பனவுகளை பற்றி நாங்கள் வச்சிருக்கிற கணக்கைத்தான் நாங்கள் சென்மதி நிலுவை என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த சென்மதி நிலுவையில என்னன்னு சொன்னால் எங்களுடைய அந்நிய செலாவணி கொடுப்பனவுகள், அந்நிய செலாவணி பெறுவனவுகள் என்பதை பற்றி அங்க நாங்கள் அதுல கதைச்சிருக்கோம். அப்ப அதுல நாங்கள் எங்களுடைய லேசான வேலைகளுக்காக நாங்கள் 2 விதமான கணக்குகளை வச்சிருப்போம். நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, 2 விதமான கணக்குகளை நாங்கள் அங்க வச்சிருப்போம். அப்ப அந்த 2 கணக்குகளையும் பேலன்ஸ் பண்ணுவதனூடாக சென்மதி நிலுவை என்பது அந்த ஒவ்வொரு வருடமும் இறுதியில் அது பேலன்ஸ் பண்ணப்பட வேண்டும். அதாவது குறை நிறைகள் ஏதோ ஒரு வகையில நிறைய இருந்தது, எங்கள்கிட்ட கூடுதலான காசு கிடந்ததுன்னா அதை நாங்கள் யாருக்காவது கொடுக்கணும், இல்லாட்டா அதை இன்வெஸ்ட் பண்ணணும். அதை நாங்கள் எப்பவுமே பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி குறையாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வெளியில இருந்து எங்கேயாவது கடனை வேண்டி இல்லாட்டா வெளிநாட்டு முதலீடுகளை உள்நாட்டுக்கு வரவழைச்சு அதன் மூலமாக நாங்கள் அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்ப சென்மதி நிலுவை என்னன்னு நாங்கள் பார்ப்போம். அப்ப சென்மதி நிலுவை என்பது ஒரு நாட்டின் வியாபார மற்றும் நிதி கொடுக்கல் வாங்கல்களை ஏனைய நாடுகளுடன் மேற்கொள்வது தொடர்பான ஒரு கூட்டாகும். அதுதான் நான் சொன்னேன். என்னன்னு சொன்னா, ஏனைய நாடுகளோட நாங்கள் செய்கின்ற வெளிநாட்டு செலாவணி கொடுப்பனவுகள் பெறுவனவுகள் என்பது தொடர்பான ஒரு கணக்கு தான் சென்மதி நிலுவை. அதை இங்கிலீஷ்ல நாங்கள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்று சொல்லியிருக்கோம். இது ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை கொண்டிருக்கும். அப்ப குறிப்பிட்ட கால வரையறையை இது கொண்டிருக்கும். நாங்க ஒரு வருடத்துக்கு தான் பெரும்பாலும் செய்யறதா இருக்கலாம், இல்லாட்டா 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஏதோ செய்யலாம். அது ஒரு வருடமாக கருதப்படும். அப்ப நிதி கொடுக்கல் வாங்கல் என்பது பொருட்கள் சேவைகளது பரிமாற்றம், வருமானம், மாற்றங்கள், முதலீடுகள் மற்றும் கடன்களது பரிமாற்றம் என்பதையும் உள்ளடக்கும். அப்ப நிதி கொடுக்கல் வாங்கல்கள் என்பது எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் பிற நாட்டோட செய்து வச்சிருக்கின்றோம்? பொருட்கள் சேவைகளது பரிமாற்றம், பொருட்கள் சேவைகள் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றுமதியின் போது எங்களுக்கு பணம் பெறும், பொருட்கள் வெளியில போகும். அதே மாதிரி இறக்குமதி என்னும் பொழுது பொருட்கள் உள்ளுக்கு வருது, பணம் வெளியில போகுது. அதே மாதிரி வருமானம், வேற ஏதாவது இலங்கையில் உள்ள வெளிநாடுகள்ல தொழில் புரிந்து அனுப்புகின்ற வருமானங்கள், மாற்றல் கொடுப்பனவுகள் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்றோம்.
முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் இல்லாட்டா இலங்கையில் இருக்கிறார்கள் வெளிநாடுகள்ல முதலீடு செய்வதும் அதுக்குள்ளாலதான் நடக்கும். மற்றும் கடன்களது பரிமாற்றம் என்பதனை உள்ளடக்கும். கடன்களது பரிமாற்றம் என்பதனை உள்ளடக்கும். இந்த கணக்கு 2 பிரதான பகுதிகளை உள்ளடக்கியதாக உள்ளது. அப்ப நாங்கள் நடைமுறை கணக்கை நாங்கள் சொல்லிக் கொள்வோம், கரண்ட் அக்கவுண்ட் என்று சொல்லிக் கொள்வோம். அதே மாதிரி மூலதனம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்வது நிதி கணக்கு. மூலதன கணக்கு இல்லாட்டா நிதி கணக்கை நாங்கள் சொல்வது கேபிட்டல் அக்கவுண்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப நடைமுறை கணக்கு, முதலாவது நாங்கள் நடைமுறை கணக்கு என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கணக்கு பொருட்கள் சேவைகள் வர்த்தகத்தை முதலீட்டு வருமானம் மற்றும் நடைமுறை மாற்றங்கள் என்பவற்றில் உள்ளடக்குகின்றது. இதற்கிணங்க நடைமுறை கணக்கு மேலும் 4 பிரிவுகளாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்ப நடைமுறை கணக்குகளை 4 பிரிவுகளாக உள்ளடக்கப்பட்டுள்ளது என்று சொன்னா அது வர்த்தக கணக்கு, சேவைகள் கணக்கு, வருமான கணக்கு, நடைமுறை மாற்றல்கள் கணக்கு. அப்ப வர்த்தக கணக்கு என்று சொன்னா என்ன? அப்ப வர்த்தக கணக்கு என்பது எங்களால விசிபிள், பார்க்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதைத்தான் சொல்லுவது. அது தொடர்பான கணக்கு வழக்க வச்சிருக்கிறது தான் வர்த்தக கணக்கு என்று சொல்றது. விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். வர்த்தக கணக்கு என்பது பார்க்கக்கூடிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருட்களின் சேர்க்கையை காட்டுகிறது. பார்க்கக்கூடிய இறக்குமதி என்பது வெளிநாட்டு பொருட்களை உள்ளூர் மக்கள் நுகர்வதாகும். பார்க்கக்கூடிய இறக்குமதி என்பது வெளிநாட்டு பொருட்களை உள்ளூர் மக்கள் நுகர்வதாகும். அது உங்களுக்கு தெரியும் தானே. பார்க்கக்கூடிய ஏற்றுமதி என்பது உள்ளூர் பொருட்களை வெளிநாட்டவர்கள் நுகர்வதாகும். இந்த பார்க்கக்கூடிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் வர்த்தக நிலுவை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, வர்த்தக நிலுவை என்று சொன்னா அது சொல்ற ட்ரேட் பேலன்ஸ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப போன கிழமையோ அதுக்கு முதல் கிழமை நீங்கள் ஒரு வீக்கெண்ட் பேப்பரை பார்த்திருந்தீங்கன்னா சொல்லி பார்த்திருப்பீங்க. அங்கே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருந்தது, இல்லாட்டா 2-3 இடத்துல சொல்லப்பட்டிருந்தது. இலங்கையின் சென்மதி, இப்ப இலங்கைக்கு பெரிய சென்மதி நிலுவை பிரச்சனை ஒன்று இருக்கு. அதனாலதான் இறக்குமதிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல யாரோ மத்திய வங்கியின் ஆளுநரோ இல்லாட்டா யாரோ ஒரு பொருளியல் ஆய்வாளரோ யாரோ சொன்னது என்னன்னு சொன்னால், இலங்கையினுடைய தற்போதைய ஃபாரின் ரிசர்வ் வெளிநாட்டு செலாவணி இருப்பு 3 மாதத்துக்குரிய 4 மாதத்துக்குரிய இறக்குமதிகளை சமாளிப்பதற்கேற்றவாறுதான் இருக்கின்றது. அப்ப 3 மாதத்துக்குரிய இறக்குமதிகள் இல்லாட்டா 4 மாதத்துக்குரிய இறக்குமதிகளை சமாளிப்பதற்குரியதான பணம் தான் இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 4 பில்லியனோ 4.5 பில்லியன் டாலர் தான் இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார். என்று சொன்னால் அது பஃபர் ஸ்டாக் என்று சொல்வார்கள். பஃபர் ஸ்டாக் என்பது அந்த தமிழில் எனக்கு அது சரியாக சொல்ல தெரியவில்லை. உங்களை யாருக்காக தெரிஞ்சிருந்தால் மெசேஜ் போடுங்க. பஃபர் ஸ்டாக் என்பது அது ஒரு எங்களுக்கு தேவையான நிலையிலும் பார்க்க கொஞ்சம் அந்த மடியில கைய வைக்கிற மாதிரி ஒரு நிலை, கிட்ட கீழ் மட்டத்தை தொட போகுது என்ற ஒரு நிலை. அப்ப பஃபர் ஸ்டாக் என்பது அந்த பஃபர் ஸ்டாக்குள்ள எங்களோட பொருட்களோ இல்லாட்டா எங்களோட நிலுவையோ ஏதோ ஒன்று வருதுன்னா நாங்கள் உடனடியாக அதை கூட்டுவதற்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்களை செய்யணும் என்றதுதான் அவர்கள் அதுல சொல்லி இருந்தார்கள். அப்ப இதுல ட்ரேட் பேலன்ஸ் என்று சொல்றது, ட்ரேட் பேலன்ஸ். அப்ப அப்படியான நேரத்துல வளமையாகவே இலங்கையில வர்த்தக நிலுவை என்பது -10 பில்லியன் டாலராக இருக்கும். அதாவது 2015-16 அப்படியான காலப்பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்களா தெரியும். இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில -10 பில்லியன் டாலராக ட்ரேட் பேலன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த 2020 மார்ச்சில இருந்து நிறைய கட்டுப்பாடுகள், இறக்குமதி கட்டுப்பாடுகள் வந்தபடியால அவர்கள் சொன்னார்கள் இப்ப இந்த கடைசி குவார்டருக்கு கிட்டத்தட்ட 7-6 பில்லியன் டாலராக மாறலாம் என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். 6 பில்லியன் டாலராகவோ 7 பில்லியன் டாலராகவோ அது குறைவடையலாம். அப்ப இப்படியான பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இறக்குமதிகள் குறைவடைவது மட்டுமல்ல, எங்களுக்கு ஏற்றுமதி வருமானமும் குறைவடைவதுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஆகவே ட்ரேட் பேலன்ஸ் என்பது என்னன்றதை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள்.
இந்த வர்த்தக கணக்கு என்பது விவசாயம், கைத்தொழில் மற்றும் அரசாங்க துறையை ஏற்றுமதி கட்டமைப்பிலும் நுகர்வு இடைப்பட்ட மூலன பொருட்களை இறக்குமதி கட்டமைப்பிலும் கொண்டுள்ளது. இந்த வர்த்தக நிலுவை மிகையாகவோ அல்லது பற்றாக்குறையாகவோ அமையலாம். இது இந்த இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பொருட்களின் விலைகளில் தங்கியுள்ளது என்னலாம். அடுத்தது சேவைகள் கணக்கு. அப்ப முதலாவது வர்த்தக கணக்கை பார்த்தோம், இரண்டாவது சேவைகள் கணக்கு. சேவைகள் என்பது சர்வீஸ். தன்னால பார்க்க முடியாத விடயங்களை நாங்கள் செய்து கொடுத்து அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற வருமானங்கள், இல்லாட்டா கண்ணால பார்க்க முடியாத சில சேவைகளை வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் பெற்று அதற்கு கொடுப்போம். அப்ப இது பின்வரும் காரணி அல்லாத ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை கொண்டுள்ளது. முதலாவது போக்குவரத்து துறை. அப்ப போக்குவரத்து துறையில நாங்கள் செலவழிக்கிற நாங்கள் டிராவல் பண்றதுக்காக செலவழிக்கிற காசு, அதை நாங்கள் பார்த்து கொள்ள இயலாது. அடுத்தது சுற்றுலாத்துறை, டூரிசம். அப்ப டூரிசம் என்று சொல்லும் பொழுது அதுவும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போறது. டூரிஸ்டா என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்க சில விடயங்களை பார்க்கணும். ஆனா அந்த டூரிசம் என்பது ஒரு சேவையாகத்தான் இருக்கு. அடுத்தது தொலைத்தொடர்புகள் துறை, டெலிகம்யூனிகேஷன். நாங்கள் போன்ல ஒரு விஷயத்த கதைக்கிறோம் கொள்றோம். தகவல் தொழில்நுட்பத்துறை, ஐடி மூலமான சில தகவல்களை பரிமாறுகிறோம், இதுகளை சேவ் பண்ணி வச்சு கொள்ளுகின்றோம். அதுகளை நாங்கள் சொல்றது தகவல் தொழில்நுட்பத்துறை. அடுத்தது கட்டட நிர்மாணத்துறை, அதுவும் ஒரு சேவை, கட்டி கொடுக்கிறோம். காப்புறுதித்துறை, இன்சூரன்ஸை செய்து கொடுக்கிறோம். அதே மாதிரி இனிய வியாபாரத்துறைகள் பார்க்க முடியாத விடயங்களை எல்லாவற்றையும் சொல்வது சேவைகள் என்று அவங்களுக்கு விளங்கி இருக்கும். அது சேவைகள் கணக்கென்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இந்த இரண்டு காரணி எல்லா சேவைகள், ஏற்றுமதி மற்றும் காரணி எல்லா சேவைகள், இறக்குமதிகளுக்கு இடையேயான வேறுபாடு சேவைகள் கணக்கு மீதி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இதை நாங்கள் சேவைகள் கணக்கு மீதி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப வர்த்தக மற்றும் சேவைகள் கணக்கில் உள்ளடக்குவதை ஒரு சாரமாக நாங்கள் பார்த்தால் வர்த்தக பொருட்களுக்குள்ள என்ன இருக்கும்னா உற்பத்தி பொருட்கள், குறை முடிவு பொருட்கள், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்று நாங்கள் சொல்றோம், WIP என்று ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அதே மாதிரி முடிவு பொருட்கள், பினிஷ் குட்ஸ் மற்றும் சேர்க்கைகள், சக்தி பொருட்கள், எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், மூலப்பொருட்கள், மெட்டீரியல், நுகர்வு பொருட்கள், கன்சியூமர் குட்ஸ். அது பாவனை பொருட்கள் என்று சொல்லலாம், பாவனை எல்லா பொருட்கள் என்று சொல்லலாம். பாவனை எல்லா பொருட்களுக்குள்ள வாரது மூலதன பொருட்கள், கேபிட்டல் குட்ஸ். நுகர்வு பொருட்கள் ஒன்று பாவனைக்கு பயன்படுத்துறது, கன்சியூம் பண்றது, மற்றது கன்சம்ஷன் தான். ஆனால் அது இன்னொரு இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் கருதுகின்றோம். மூலதன பொருட்கள், உதாரணம் உபகரணங்கள், மெஷினரி, அதுகளை வேண்டதை நாங்கள் கேபிட்டல் குட்ஸ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அதே மாதிரி சேவைகளுக்குள்ள நாங்கள் என்னத்தை பார்க்கின்றோம் சொன்னா வங்கி, காப்பீடு மற்றும் ஆலோசனைகளை சொல்லுகின்றோம். வேறு நிதி சேவைகளை சொல்லுகின்றோம். வெளிநாட்டு நாணய மாற்ற சொல்லுகின்றோம். அது தொடர்பான சேவைகளை நாங்கள் சொல்லுகின்றோம். சுற்றுலாத்துறை, இப்ப நாங்கள் போக்குவரத்து, கப்பல் துறை, கல்வி மற்றும் சுகாதாரத்துறை, ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறை என்பன அடங்குகின்றன. அப்ப இது வெளிநாடுகளுக்கு இடையேயான காரணி சேவைகள் கொடுக்கல் வாங்கல்களையும் உள்ளடக்குகின்றது. அப்ப வெளிநாடுகளுடனான காரணி சேவைகள் கொடுக்கல் வாங்கலை சேர்த்துதான் இதை நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப காரணி சேவைகள் கொடுக்கல் வாங்கல் என்ன? மூலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற வட்டி, இல்லாட்டா அங்க இருந்து நாங்கள் பெற்ற, இங்க இருந்து நாங்கள் வெளியில வச்சிருக்கிற மூலதனத்துக்கு எங்களுக்கு கிடைக்கிற வட்டி, மற்றது லாபம் மற்றும் பங்கு லாபங்களை உள்ளடக்கிய முதலீட்டு வருமானத்தையும் உள்ளடக்குகின்றது. அப்ப இந்த சேவைகளுக்குள்ள அடங்குவது இந்த காரணி சேவைகளும் உள்ளடங்குகின்றன. அப்ப வருமான வரவு மற்றும் செலவுகளுக்கு இடையான மீதி வருமான கணக்கு மீதி எனவும் அழைக்கப்படும். வருமான வரவு மற்றும் செலவுகளுக்கு இடையான மீதி வருமான கணக்கு மீதி எனவும் அழைக்கப்படுகின்றது. அப்ப இதை நாங்கள் வருமான கணக்கு மீதி என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இது நேர்கணியமாகவோ அல்லது எதிர்கணியமாகவோ அமைந்து காணப்படும். நேர்கணியமாகவும் அமைந்து காணப்படலாம், அல்லது எதிர்கணியமாகவும் அமைந்து காணப்படும்.
அப்ப இந்த வருமான கணக்கு மீதியானது தேறிய வெளிநாட்டு காரணி வருமானம் என தேசிய வருமான கணக்குகளில் காட்டப்படுகின்றது. அப்ப தேறிய வெளிநாட்டு காரணி வருமானம் என்று நாங்கள் தேசிய வருமானம் படிக்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நாங்கள் அதை பற்றி படிக்க நாங்கள் தேசிய வருமானம் படிக்கும் பொழுது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள காரணி வருமானம் என்று இருந்தது. அப்ப அடுத்தது நடைமுறை மாற்றங்கள் கணக்கு. நடைமுறை மாற்றங்கள் கணக்கு என்பது இது பண பரிமாற்றங்களையும் உள்ளடக்குகின்றது. நடைமுறை மாற்றங்கள் கணக்கு என்பது பண பரிமாற்றத்தையும் உள்ளடக்கிற ஒரு கணக்கு. அத்துடன் பொருட்கள் அல்லது சேவைகள் நாட்டிற்குள் வருவதற்கும் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கும் ஒரு பக்க கொடுப்பனவாக மற்றும் பெறுவனவுகளாக உள்ளது. நடைமுறை மாற்றங்கள் தனியார் மற்றும் அரசாங்க மாற்றங்களையும் உள்ளடக்கியுள்ளது. நடைமுறை மாற்றங்கள் தனியார் மற்றும் அரசாங்க மாற்றங்களை உள்ளடக்கியுள்ளது. உதாரணமாக தனியார் மாற்றங்கள் என்று சொன்னால் வெளிநாட்டு வேலையாட்களின் பண கொடுப்பனவுகள், மாற்றல் கொடுப்பனவுகள் உத்தியோகபூர்வ மாற்றங்களாக இருக்கும். வெளிநாட்டு திட்டத்திற்கு இல்லாத மானியங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல்களில் தேடிய நடைமுறை கணக்கு மாற்றல் நடைமுறை கணக்கு மீதி என்று அழைக்கப்படுகின்றது. தேறிய நடைமுறை கணக்கு மாற்றல் நடைமுறை கணக்கு மீதி என்றும் அழைக்கப்படுகின்றது. அப்ப நாங்க இப்ப நடைமுறை கணக்கு மீதியை என்ன மாதிரி பிரிச்சிருக்கிறோம்? வியாபார கணக்கு மீதி, அதான் வர்த்தக கணக்கு மீதி, சேவைகள் கணக்கு மீதி, வருமான கணக்கு மீதி, நடைமுறை மாற்றங்கள் கணக்கு மீதி. அப்ப இந்த 4 விடயங்களாக நாங்கள் அதை பிரித்துள்ளோம். அடுத்தது நாங்கள் அப்ப இந்த 4 கணக்குகளே உள்ளடக்கும் பொழுது அது நடைமுறை கணக்கு மீதிய கொண்டு விட்டுரும். அப்ப நீங்கள் ஒன்றை கவனித்து கொள்ளணும் என்று சொன்னால் நீங்கள் மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில இந்த இதை ஒருக்கா பார்த்து கொள்றது எல்லாம். அப்ப அடுத்தது மூலதன மற்றும் நிதி கணக்குகள். அப்ப மூலதன கணக்குல என்ன நடக்கும் என்று சொன்னால் மூலதன கணக்குல நீண்டகால வெளிநாட்டு முதலீடுகள் அவைகள் தான் அந்த மூலதன கணக்கினூடாக கொடுக்கல் வாங்கல் செய்யப்படும். இல்லாட்டா நீண்டகால முதலீடுகள் தொடர்பான கொடுப்பனவுகள் இல்லாட்டா பெறுவனவுகளை தான் நாங்கள் அந்த கணக்குகள்ல பதிஞ்சு வச்சு கொள்ளுகின்றோம். அப்ப நாங்கள் ஒன்றை கவனிக்கணும் என்று சொன்னால் இலங்கையின் பொருளாதாரம் 77ஆம் ஆண்டுல இருந்து திறந்த பொருளாதார கொள்கையா இருக்குது என்று நாங்கள் சொல்லும் பொழுது ஆரம்பத்துல அந்த நடைமுறை கணக்குகள் தான் திறந்து விடப்பட்டன. அப்ப 77ஆம் ஆண்டு மட்டும் மூடப்பட்ட பொருளாதாரமா இருக்கும் பொழுது இந்த செல்வதி நிலுவையில நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு இந்த ரெண்டுமே மூடப்பட்டு தான் இருந்தது. அப்ப 77ஆம் ஆண்டு இலங்கை திறந்த பொருளாதார கொள்கையை மாற்றும் பொழுது முதல் நடைமுறை கணக்குகள் தான் திறக்கப்பட்டன. அப்ப நடைமுறை கணக்கு திறக்கப்பட்டவுடன் அது அந்த கொடுக்கல் வாங்கல்கள் லேசாக ஃப்ரீயாக இருந்தது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இருக்கவில்லை. அதன் பின்பு மூலதன மற்றும் நிதி கணக்குகள் இன்றைக்கும் 100% திறந்து விடப்படவில்லை. அவை ஒரு சொற்பமாகத்தான் திறந்து விடப்பட்டுள்ளன. மிச்சம் இறுக்கமாகத்தான் இருக்கிறது. அதாவது அப்ரூவல் எடுத்துத்தான் அந்த காசுகள் உள்ளுக்கு வரணும், இல்லாட்டா போகணும். அப்ப அது என்னன்னு பார்த்தோமே என்று சொன்னால் மூலதன கணக்கில் மூலதன மாற்றல்கள் உள்ளடக்கம். இவை அரசாங்க மூலதன மாற்றல்கள் மற்றும் தனியார் மூலதன மாற்றல்கள் என்பன உள்ளடங்குகின்றன. உதாரணமாக வெளிநாட்டு அரசாங்கங்களின் திட்ட உதவிகள், தனியார் மாற்றல்கள், வெளிநாட்டு ஊழியர் பண அனுப்புதல்களை குறித்து நிற்கின்றது. அப்ப கவனிச்சு பாருங்க, வெளிநாட்டு அரசாங்கங்களோட உதவிகள் இதுக்குள்ளாலதான் வருது, தனியார் மாற்றல்கள் இதுக்குள்ளாலதான் வருது, வெளிநாட்டு ஊழியர்களோட பண அனுப்புதல்களையும் இது குறித்து நிற்கின்றது. அதாவது வெளிநாட்டு ஊழியர்களோட பண உழைப்புன்னு சொல்லும் போது மோஸ்ட்லி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸான இதாக இருக்கும். அப்ப நிதி கணக்குகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கணக்கு முதலீடுகளையும் அரசாங்கத்தினதும் மற்றும் தனியார் நிறுவனங்களினதும் குறுங்கால மற்றும் நீண்டகால கடன்களை குறித்து நிற்கின்றது. இலங்கையின் நிதி கணக்குகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கி உள்ளது. அப்ப இந்த வகையான கீழே சொல்லப்படுகின்ற வகையான எல்லா வகையான கொடுப்பனவுகளும் பெறுவனவுகளும்
இந்த கணக்குக்குள்ளாலதான் பெறப்போகுது. அதுவும் ஒரு மூலதன கணக்கு மாதிரி ஒரு கணக்கு தான். நினைச்ச உடனே எங்களால அதுக்குள்ளால வரவும் இல்லாது போகவும் இல்லாது. அவங்க ப்ரே அப்ரூவல் எங்களுக்கு தேவைப்படும். அப்ப நேரடி முதலீடுகள் என்பது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். வெளிநாடுகள் இங்கே முதலீடு செய்யும் பொழுது அதை நாங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்திய முதலீடுகள் வெளிநாட்டில் நாங்கள் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது அதையும் நாங்கள் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நேரடி முதலீடு என்று சொல்லியிருக்கோம். தனியார் மயப்படுத்தல் செயற்பாடுகள் இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று இருந்தது. துறைமுகத்தின் கிழக்கு முனைய இந்தியாவுக்கு கொடுப்பது, அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு கொடுப்பது, இந்தியா நில வெளிநாட்டுக்கு கொடுப்பது என்பது இப்படியான தனியார் மயப்படுத்தல் செயற்பாடுகள். அப்ப அதன் மூலமாக அந்த மூலதனம் வெளிநாட்டிலிருந்து இங்கு வரும் பொழுது அது இந்த நிதி கணக்கினூடாக வருகின்றது. முதலீட்டு விடயங்கள். அப்ப இப்படி நிறைய எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பிசினஸ்களுக்கு, அதாவது பிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுகளுக்கு எல்லாம் காசை கொண்டு வரும் பொழுது இந்த நிதி கணக்கினூடாகத்தான் கொண்டு வருகின்றன. அரசாங்கத்தின் நீண்டகால கடன்கள் அதுவும் இதுக்குள்ளதான் வரும். அதே சமயம் அரசாங்கத்தின் குறுங்கால கடன்களும் இதுக்குள்ளதான் வரும். அப்ப தனியார் எங்கேயாவது வழியிலிருந்து நீண்ட கால கடன்களை பெற்றால் அதுவும் இதுக்குள்ளாலதான் வரும். தனியார் குறுங்கால கடன்களை பெற்றாலும் இதுக்குள்ளாலதான் வரும். பெரிய பெரிய நிறுவனங்கள் இல்லாத பெரிய வங்கிகள் வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற்று உள்நாட்டுல கடன் வழங்குற தன்மைகள் இருக்கின்றன. அபிவிருத்தி வங்கி, அதாவது வர்த்தக வங்கிகள் இல்ல, அபிவிருத்தி வங்கி. அப்ப அப்படிப்பட்ட தனியார் நீண்ட கால கடன்கள், குழுக்கள், கடன்கள் எல்லாம் இதுக்குள்ளாலதான் வரும். சாரி. அடுத்தது வர்த்தக வங்கிகளின் சொத்துக்கள், வர்த்தக வங்கிகளின் பொறுப்புகள். அப்ப வர்த்தக வங்கிகளும் வெளிநாட்டுல சொத்துக்களை வச்சிருக்கலாம், அதே மாதிரி வெளிநாட்டுல பொறுப்புகளும் இருக்கும், அதுகளும் இதுக்குள்ளதான் வரும். அப்ப அது தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களும் இதனூடாகத்தான் செய்து முடிக்கப்படும். இவற்றைத்தான் அதுல சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த முதலீட்டு மற்றும் நிதி கணக்கு கொடுக்கல் வாங்கல்களுக்கு இடையிலான வேறுபாடு மூலதன நிதி கணக்கு வேறுபாடு என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்கிறோம். அப்ப அதுல வர டிஃபரன்ஸை நாங்கள் சொல்லிக் கொள்றது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிஃபரன்ஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ். அப்ப செல்வதி நிலுவையின் பாதகத்தன்மை என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப செல்வதி நிலுவையின் பாதகத்தன்மை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது வந்து மைனஸ்ல போவது. சுருக்கமா பார்த்தா நாங்கள் எங்கள்கிட்ட ஏற்றுமதியின் பார்க்க இறக்குமதி கூடுதலாக இருக்கின்றது, இல்லாட்டா எங்களுக்கு கிடைக்கிற காசுன்னு பார்க்க கொடுக்கிற காசு கூடுதலாக இருந்ததுன்னா அது மைனஸ். அவை நாங்கள் அதை சொல்றது செல்வதி நிலுவையின் பாதகத்தன்மை. அப்ப இந்த நிலையானது செல்வதி நிலுவையின் மீதி சைவருக்கும் குறைவாக இருக்கும் போது ஏற்படுகின்றது. அதன் அர்த்தம் யாதெனில் அந்த நாட்டினுடைய வருமானத்திலும் பார்க்க கொடுப்பனவுகள் அதிகம் என்பது ஆகும். அப்ப பொதுவா இலங்கை மாதிரியான நாடுகள் இல்லாட்ட இலங்கையில செல்வதி நிலுவை என்பது பாதகத்தன்மையுடையதான் அமைந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் அண்மையில ஒரு நாளும் செல்வதி நிலுவை பிளஸுக்கு வரவில்லை. 1992 ஒருக்கா செல்வதி நிலுவை சாதகமாக அமைந்து காணப்பட்டது. அப்படி அமைந்து காணப்பட்டதுக்கு காரணம் இலங்கையிலே வட்டி வீதங்கள் உயர்ந்து காணப்பட்டு வெளிநாடுகளிலே ஒப்பீட்டு ரீதியில குறைவாக வட்டி வீதங்கள் இருந்த பொழுது நிறைய குறுங்கால முதலீடுகள் இலங்கை நோக்கி வந்தன. அதே மாதிரி கொரிய யுத்தம், வடகொரியா தென்கொரியா யுத்தம் நடந்த காலத்திலே 1952 இருந்து 53 54 ஆண்டு கால பகுதிகளிலே இலங்கையின் ரப்பருக்கு உலகளாவிய ரீதியில பெரிய கிராக்கி இருந்தது. அப்படியான கிராக்கி இருந்த காலத்திலே அது ஏன் என்று தெரியவில்லை, ரப்பர் ஏற்றுமதி அதிகமாக காணப்பட்டு செல்வதி நிலுவை சாதகமாக அமைந்ததாக வரலாறு உள்ளது. அப்ப நடைமுறை கணக்கு பாதகத்தன்மை என்பது என்ன? அப்ப அடுத்ததான் நாங்கள் பார்க்க போனா நடைமுறை கணக்கு பாதகத்தன்மை என்பது என்ன என்று பார்ப்போம். அப்ப நடைமுறை கணக்கு பாதகத்தன்மை என்பது இலங்கை தனது உலக பொருளாதாரத்துக்கு சரியாக பணம் கொடுக்கவில்லை என்பதைத்தான் அது சொல்லுது.
இங்கே வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையான சுற்றோட்டத்தில் தேறிய வெளிப்பாய்ச்சல்கள் கூடுதலாக வருமானத்திலும் பார்க்க உள்ளது என்பதுதான் உண்மை. அப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது, வருது, வந்துட்டுது. ரெண்டு எதிர்கட்சிகள், அரசியல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப இப்படியான நடைமுறை கணக்கின் பாதகத்தன்மை இருக்கின்ற பொழுது இது மூலதன கணக்கினூடாக நிதியிடப்படுகின்றது. இந்த மூலதன கணக்கானது மூலதன உட்பாய்ச்சல் மற்றும் மூலதன வெளிப்பாய்ச்சல்களின் தேறிய பெறுமதியை பதிவு செய்கின்றது. இது வெளிநாட்டில் இருந்து பெறப்படுகின்ற நேரடி மூலதனம் மற்றும் துறைசார் மூலதனங்களை உள்ளடக்குகின்றது. அப்ப பாருங்க, அது என்ன மாதிரி அது பேலன்ஸ் பண்ணப்படுது என்று. நடைமுறை கணக்கு என்பது சும்மா ஏற்றுமதி இறக்குமதி இல்ல வர குறைபாடுகள் ஷார்ட்ட நாங்க மூலதனத்தின் மூலமாகத்தான் அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ண பார்க்கின்றோம். வெளிநாடுகளில் இருந்து ஒரு மூலதனத்தை நாங்கள் பெற்று அதை பேலன்ஸ் பண்ண பார்க்கிறோம். இப்ப லேட்டஸ்ட் இஷ்யூ என்னன்னு சொன்னா, இப்ப சென்மதி நிலுவையின் பாதகத்தன்மை வந்தபடியாக இலங்கை வந்து சர்வதேச நாணய சந்தையில IMF-ல போய் கடன் வேட்டுற நிலையில இருக்கின்றது. 1.6 பில்லியன் டாலரை கடனாக கேட்டிருக்கின்றது என்று ஒரு கதை வந்திருக்கின்றது. அதை சர்வதேச நாணய நிதியமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அப்ப இவையெல்லாம் சென்மதி நிலையோட சம்பந்தப்பட்ட விடயங்களாகத்தான் இருக்கின்றது. அப்ப நடைமுறை கணக்கு பாதகத்தன்மையின் பிரதான காரணங்கள் யாவை? வருமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு, அது தமிழை திருத்திக் கொள்ளுமோ, வருமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடியதாக இருக்குமாயின் அந்த நாட்டின் இறக்குமதிகளுக்கு நுகர்வோரின் செலவு பலமாக இருக்கும்போது இறக்குமதி பொருட்களை கூடுதலாக நுகர்வர். அப்ப நடைமுறை கணக்கு பாதகத்தன்மைக்கு ஒரு காரணம் என்ன? நாங்கள் நிகழ்ச்சி பற்றி படிச்சிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியில வருமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடியதாக இருக்குமாய், வருமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடியதாக இருக்குமாயின் அந்த நாட்டின் இறக்குமதிகளுக்கு நுகர்வோரின் செலவு பலமாக இருக்கும்போது இறக்குமதி பொருட்களை கூடுதலாக நுகர்வர். அப்ப வருமான நிகழ்ச்சி பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் பொழுது, வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் பொழுது அவர்கள் இலகுவாக கூடுதலான பொருட்களை நுகர முற்படுவார்கள். உற்பத்தி துறையின் இயலளவு நீண்ட காலத்தில் வீழ்ச்சி அடையும் போது, அப்போ உள்நாட்டு உற்பத்தியின் இயலளவு நீண்ட காலத்துல வீழ்ச்சி அடையும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளிநாட்டு இறக்குமதியை தூண்டப்படுகின்றது. அப்ப அடுத்த வழியில நாங்கள் என்ன சொல்லக்கூடியதா இருக்குன்னு சொன்னா, இந்த நடைமுறை கணக்கின் பாதகத்தன்மையை நாங்கள் என்னென்று எலிமினேட் பண்ணலாம், இல்லாம செய்யலாம் சொன்னா, இந்த வருமான நிகழ்ச்சியை குறைக்கும். ஒன்றுக்கு குறைந்ததாக கொண்டு வரலாம், இல்லாட்டா ஒன்றுக்கு சமமாக கொண்டு வரலாம். இல்லாட்டா உள்நாட்டு உற்பத்தி துறையின் இயலளவை நாங்கள் கூட்டுவோம். மூன்றாவது, வியாபார நிறுவனமானது உலக பொருட்களின் விலைகளிலும் வெளிநாட்டு நாணய மாற்று வீதங்களிலும் ஏற்படும் மாற்றத்துக்கு ஏற்றவாறு மாற்றக்கூடியதாக இருக்கும். வியாபார நிறுவனமானது உலக பொருட்களின் விலைகளிலும் வெளிநாட்டு நாணய மாற்று வீதங்களிலும் ஏற்படும் மாற்றத்துக்கு ஏற்றவாறு மாறக்கூடியதாக இருக்கும் பொழுது சில நுகர்வு பொருட்களின் ஒப்பீட்டு தன்மையை விளக்கும் போது, அப்ப இப்படியான நேரங்கள்ல வந்து நடைமுறை கணக்கு பாதகத்தன்மையை அமைச்சு காட்டுது. அப்போ ஒரு நாட்டின் வியாபார நிலுவையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனையோ கொள்கைகள் உள்ளன. சில கேள்வியின் அதிகரிப்பிற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்தும் வேறு சில பொருட்களின் நிரம்பலின் போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதாக அமைகின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், சென்மதி நிலுவையில மாற்றத்தை ஏற்படுத்துவதுன்னா இலகுவாக சொல்றோம்னு சொன்னா ஏற்றுமதியை அதிகரிக்கணும், இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கணும், இல்லாட்டா இறக்குமதியில இயற்கையாகவே மக்கள் இறக்குமதிகளை குறைக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்ய வேண்டும். அப்ப முக்கியமா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஏற்றுமதி தொடர்பான வளர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் இந்த முக்கியமான விடயம். அப்ப சென்மதி நிலுவையின் சாதகம், அப்ப சாதக நிலையானது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பாசிட்டிவ் சர்ப்ளஸ் என்பது, இந்த நிலையானது சென்மதி நிலுவையின் மீதி இருக்கும் கூடுதலாக அமையும் போது ஏற்படுகின்றது. மீதி, சென்மதி நிலுவையின் மீதி கூடுதலாக அமையும் போது ஏற்படுகின்றது.
அதாவது ஒரு நாட்டுக்கு தான் பெறும் பணத்திலும் கொடுப்பனவு குறைவாக இருக்கும்போது ஏற்படுகின்றது. உதாரணமாக உலகின் சில நாடுகளான சீனா, ஜெர்மனி, பாருங்க, நோர்வே, சிங்கப்பூர், குவைத் ஆகிய நாடுகள் விருத்தியடைந்த ஏற்றுமதிகளுடன் தமது வர்த்தகம் மற்றும் நடைமுறை கணக்கு நிலுவைகளை நேர்கணியத்தில் வைத்திருக்கின்றன. சிங்கப்பூர் போன்ற நாடுகள், ஜப்பான், இதற்கு பல காரணங்கள் அமைகின்றன. உதாரணத்துக்கு சீனாவை எடுத்துக்கொண்டா சீனா எத்தனையோ பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது. ஜெர்மனியை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஜெர்மனியும் அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் குட்ஸுகள், மெஷினரிகள், கார்கள், BMW, மெர்சிடஸ் பென்ஸ்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்கின்றது. நோர்வே நிறைய மீன்பிடி வளம் இருக்கின்றபடியால் மீன்கள் ஏற்றுமதியில முன்னணியில நிற்கிற நாடு நோர்வே. சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும், திறந்த பொருளாதார கொள்கையினூடாக வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு. குவைத் தன்னுடைய எண்ணெய் வளத்தை விற்று அந்த நாட்டில் நிறைய சென்மை நிலுவை சாதகத்தன்மை இருக்கின்றது. அப்ப இதற்கான முதலாவது காரணத்தை நாங்கள் பார்த்தா ஏற்றுமதி தொடர்பான வளர்ச்சியை தான் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப ஏற்றுமதி தொடர்பான வளர்ச்சியை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது சில நாடுகள் தாம் தமது ஏற்றுமதி கைத்தொழில் துறையின் இயல்பை அபிவிருத்தி தந்திரோபாயம் மூலம் அதிகரித்து கொள்ளுகின்றன. அதை தமிழத்திற்கு கொள்ளுகின்றன. புதிய மூலதனத்தின் மூலமான முதலீடுகள் மூலம் அளவு திட்ட சிக்கனம் என்பது பெறப்படுகின்றது. அளவு திட்ட சிக்கனம் என்பது என்ன? எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். நாங்கள் படிச்சு முதல் இதை பற்றி புதிய மூலதனத்தின் மூலமான முதலீடுகள் மூலம் அளவு திட்ட சிக்கனம் என்பது பெறப்படுகின்றது. இதனால் ஒரு பொருளுக்கான அலகு கிரயம் குறைவடைந்து ஏனைய நாடுகளுடனான ஒப்பீட்டு நன்மை பெறப்படுகின்றது. அப்ப அதை பற்றி நாங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேடை படிக்க நாங்கள் கொஞ்சம் படிச்சு கொள்ளலாம். அளவு திட்ட சிக்கனம் மற்றது ஒப்பீட்டு நன்மை என்பதை நாங்கள் படித்துக் கொள்ளலாம். அடுத்தது வெளிநாட்டு நேரடி முதலீடு. வெளிநாட்டவர்கள் தமது உற்பத்தி இயந்திரங்களை உள்நாட்டிற்கு அதி உயர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் மூலம் கொண்டு வந்து வெளிநாட்டவர்கள் தமது உற்பத்தி இயந்திரங்களை உள்நாட்டிற்கு அது உயர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் மூலம் கொண்டு வந்து ஏற்றுமதிகளை அதிகரிப்பதன் காரணமாக உறுதியான ஏற்றுமதி வளர்ச்சியை அடைக்கின்றனர். அவ பாருங்க, தங்களோட மெஷினரிஸை தாங்கள் உள்ளுக்கு கொண்டறியும் அந்த நாட்டுக்கு வேற ஒரு நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக ஏற்றுமதிகளை அதிகரிப்பதன் காரணமாக உறுதியான ஏற்றுமதி வளர்ச்சியை அடைந்து கொள்ளலாம். வெளிநாட்டு நாணய மாற்றை குறைத்து மதிப்பிடல். அப்ப வர்த்தக நிலுவை சாதகமான நாடுகள் தமது நாணய மாற்றை மதிப்பிழக்க செய்வதற்கு முற்படுவதன் மூலம் தமது போட்டித்தன்மையை அதிகரிக்க பார்ப்பார்கள். அப்ப வர்த்தக நிலுவை சாதகமான நாடுகள் என்ன செய்வினம் என்றுனா தங்களது நாணய மாற்றை மதிப்பிழக்க செய்கின்றன, தமது போட்டித்தன்மையை அதிகரிக்க பார்ப்பார்கள். அந்த நாட்டின் மத்திய வங்கியானது இவ்வாறு மதிப்பிறக்கம் செய்யும் வேலையை செய்கிறது. உதாரணமாக தமது நாணயத்தை விற்று வெளிநாட்டு நாணயங்களை வாங்கி ஒதுக்கமாக வைத்திருக்கின்றது. அப்ப உதாரணமா நீங்க ஜப்பானை எடுத்து பாத்தீங்கன்னா ஜப்பான் நாணயம் இப்ப 20-30 வருஷத்துக்கு முதல் இலங்கை காசுல 10% தான் இருந்தது. இன்னைக்கு ₹1 ₹60 தான் இருக்கு. அப்ப ஜப்பான் உலகத்துல 3வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடு தன் நாணயத்தை எவ்வளவு தூரம் மதிப்பிறக்கம் செய்து வைத்திருக்கின்றன்னு பாத்தீங்களா? மதிப்பிழக்க செய்யும். அப்ப அப்படியான நேரத்துல இலங்கையை பொறுத்த மட்டும் ஜப்பான்ல இருந்து வேண்டுவது எங்களுக்கு சீப்பா தெரியும். ஜப்பான்ல இருந்து வேண்டுவது சீப்பாக தெரியும், விலை மலிவாக தெரியும். கூடிய உள்நாட்டு சேமிப்பு வீதங்களை வைத்திருக்க கூடுதலான உள்ளூர் சேமிப்பினாலும் குறைந்த அளவு உள்ளூர் பொருட்களின் நுகர்வினாலும் சில நாடுகள் தமது நடைமுறை கணக்கு மிகையை பேணி வைத்திருக்கின்றன. கூடுதலான உள்ளூர் சேமிப்பினாலும் குறைந்த அளவு உள்ளூர் பொருட்களின் நுகர்வாலும் சில நாடுகள் தமது நடைமுறை கணக்கு மிகையை பேணி வைத்திருக்கின்றன. அப்ப கூடுதலான உள்ளூர் சேமிப்பு, குறைந்த அளவு உள்ளூர் பொருட்களின் நுகர்வு, அதனால சில நாடுகள் தமது நடைமுறை கணக்கு மிகையை பேணி வருகின்றன. சீனா ஆக கூடுதலான உள்ளூர் சேமிப்பு வீதத்தையும் அதி உயர் வர்த்தக நிலுவையை மேலதிகமாகவும் கொண்டுள்ளது. இதற்கு மாறாக
ஐக்கிய அமெரிக்காவின் சேமிப்பு வீதம் குறைவடைந்து அதன் வர்த்தக நிலுவை பாதக நிலையை நோக்கி செல்லுகின்றது. அப்ப கூடுதலான உள்நாட்டு சேமிப்பு வீதம் என்பது உள்நாட்டு சேமிப்பு வீதம் அதிகரித்து கொண்டு போகும்போது அதனுடைய அடுத்த பக்கம் என்ன? நுகர்வு குறைவு என்றதுதான். நுகர்வு குறைவு என்றா என்ன? எங்கட இறக்குமதிகள் குறைவடையும் என்பதுதான். அடுத்தது 5வது, வெளிநாட்டு முதலீடுகளில் இருந்து உறுதியான முதலீட்டு வருமானத்தை பெறுதல். வெளிநாட்டு முதலீடுகளில் இருந்து உறுதியான முதலீட்டு வருமானத்தை பெறுதல். அப்ப வெளிநாடுகளில் முதலிடும் பிற நாட்டவர் தமது முதலீட்டில் இருந்து கூடுதலான வருமானத்தை பெறும்போது அந்த நாடுகளின் செல்வந்த நிலுவை சாதகமாக அமைகின்றது. வெளிநாடுகளில் முதலிடும் பிற நாட்டவர் தமது முதலீடுகளில் இருந்து கூடுதலான வருமானத்தை பெறும் பொழுது அந்த நாடுகளின் செல்வந்த நிலுவை சாதகமாக அமைகின்றது. அப்ப உங்களுக்கு அது விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப இப்படியாக இந்த செல்வந்த நிலுவை என்பது இதோட முடிவடைகின்றது. அப்ப நாங்கள் இந்த செல்வந்த நிலுவை இதுல நாங்கள் படிச்சது காரணம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து தேவைப்படுகின்றது. என்னத்துக்கு பேசிக் நாலேஜ் வந்து தேவைப்படுவதற்கு காரணம் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சையும் இன்டர்நேஷனல் ட்ரேடையும் நாங்கள் படிச்சுக்கொள்வோம். அதே சமயம் இப்ப இருக்கிற ஹாட் இஷ்யூ வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான். ஆகவே நாங்கள் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வந்து நாங்கள் சரியாக விளங்கி கொள்ளணும். மற்றது இது தொடர்பாக நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூகள் வந்து கொண்டிருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூவை நீங்கள் வந்து விளக்கமாக படித்து கொண்டிருந்து அப்டேட் பண்ணி கொண்டிருந்தாலே எங்களுக்கு சர்வதேச பொருளாதாரத்தில் நடைமுறை பொருளாதார விடயங்கள்ல நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கிறதாக அமைந்துவிடும். அப்ப இப்ப நாங்கள் போவோம் நாங்கள் விட்ட இடத்துல இருந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் விட்ட இடத்துல இருந்து போவோம். அப்ப நாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்க்க வந்து நாங்கள் வடிவா பார்த்து நாங்கள் நிலையான நாணய மாற்று வீதத்தை படிச்சுட்டோம். அதுக்கு பிறகு வந்து மிதக்கும் நாணய மாற்று வீதம். அந்த மிதக்கும் நாணய மாற்று வீதத்துல 2 விதமான நாணய மாற்று வீதம் உண்டு. முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம், அடுத்தது தூய பியோ 100% மிதக்க விடப்பட்ட நாணய மாற்று வீதம். அப்ப இந்த மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்பது என்ன? அப்ப இந்த மெய் நாணய மாற்று வீதம் என்பது உண்மையிலேயே இந்த பணவீக்கத்தை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். இந்த பணவீக்கத்தை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நாங்கள் நாணய மாற்று வீதம் பார்த்தோமா இருந்தா அது உண்மையான ரியல் நாணய மாற்று வீதமாக இருக்கும். அப்ப அது மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம் என்றா என்னன்னு பார்ப்போம். ஒரு நிலையான விலைகளில் அந்நிய செலாவணி மாற்று வீதம் பணவீக்க நிலைமைகளை சரிப்படுத்தி கூறப்படுமானால் அது மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம் எனப்படுகின்றது. ஒரு நிலையான விலைகளில் அந்நிய செலாவணி மாற்று வீதம் பணவீக்க நிலைமைகளை சரிப்படுத்தி கூறப்படுமானால், அதாவது பணவீக்கத்தை நிலைமைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கூறுமானால் அது மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்வோம். உதாரணமாக ஒரு நாடு உள்நாட்டில் தனது வியாபாரத்தை வெளிநாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது உயர்வான பணவீக்கத்தை கொண்டிருக்குமாயின், அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு நாடு உள்நாட்டில் தனது வியாபாரத்தை வெளிநாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது உயர்வான பணவீக்கத்தை கொண்டிருக்குமாயின் அதன் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுடன் ஒப்பிடும் பொழுது அதன் ஏற்றுமதிகள் கூடுதலான விலையையும் இறக்குமதிகள் குறைவான விலையையும் கொண்டிருக்கும். விளங்குதுதானே? அப்ப எங்கள்கிட்ட வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பணவீக்க வீதம் வந்து கூடுதலாக இருக்குமாக இருந்தால் அப்ப எங்களோட ஏற்றுமதிகள் வந்து கூடுதலான விலையையும் இறக்குமதிகள் வந்து குறைவான விலையையும் கொண்டிருக்கும். இதற்காக தனது நாட்டு நாணயத்தை பணவீக்க ஏற்றங்களுக்கு ஏற்றவாறு மதிப்பிறக்கம் செய்ய வேண்டிய நிலை அந்த நாட்டுக்கு ஏற்படுகின்றது. சர்வதேச போட்டி வியாபாரத்துக்கு இந்த மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம் என்பது
முக்கியமானது ஒன்றாக கருதப்படுகின்றது. அப்ப இந்த மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை நாங்கள் என்னென்று கணிப்பிட போறோம் என்று சொன்னால், பேரளவு அந்நிய செலாவணி மாற்று வீதம். பேரளவு அந்நிய செலாவணி மாற்று வீதம் என்பது இப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதான் நாங்கள் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்று நாங்கள் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பேரளவு அந்நிய செலாவணி மாற்று வீதம். நாங்கள் எடுக்க போறது ரியல் அந்நிய செலாவணி மாற்று வீதம். அப்ப பேரளவு அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை காண்றதுக்காக பேரளவு அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை உள்நாட்டு பணவீக்க வீதத்தால பெருக்கி போட்டு வெளிநாட்டு பணவீக்க வீதத்தால பிரிச்சால் வாரது எங்களுக்கு மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்டோட அமெரிக்காவோட நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னா அமெரிக்காவின் கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் எடுத்து வச்சுக்கொண்டு எங்களோட உள்நாட்டு பணவீக்க வீதத்தையும் அமெரிக்காவினுடைய பணவீக்க வீதத்தால பிரிச்சு விட்டால் வாரது மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம். அப்ப அடுத்தது பேரளவு வினைத்திறன் அந்நிய செலாவணி மாற்று வீதம். அப்ப பேரளவு வினைத்திறன் அந்நிய செலாவணி மாற்று வீதம் என்றால் என்ன என்று சொன்னால், இது பிரதான இருபக்க அந்நிய செலாவணி வீதங்களின் ஒரு நிறையூட்டப்பட்ட சராசரி வீதமாகும். ஒரு நிறையூட்டப்பட்ட சொன்னா வெயிட்டட் ஆவரேஜ் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு வினைத்திறன் மிக்க அந்நிய செலாவணி கூடையில் அந்த நாடுகளுடனான வியாபாரத்தின் நிறைக்கேற்ற அளவுடன் முக்கியத்துவத்தின் அளவுடன் இந்த நிறையூட்டல் தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமா நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டா நாங்கள் இலங்கை எந்த கரன்சியை நாங்கள் கூடுதலா பாவிக்கின்றோம் என்று பார்க்கிறது. உதாரணமா அமெரிக்க டாலர், யூரோ, ஸ்டெர்லிங் பவுண்ட், ஜப்பனீஸ் யென், சிங்கப்பூர் டாலர் என்று சொல்லிக் கொள்வோம், இல்லாட்டா இந்திய ரூபாய் என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப இப்படி அந்த முதல் 5 கரன்சியை எடுத்து அதை நாங்கள் எவ்வளவு தூரம் ட்ரேட செய்கிறோமோ அந்த விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வெயிட்ட கொடுக்கிறோம். அதைத்தான் நாங்கள் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்று சொல்லிக் கொண்டோம். இலங்கையில் 5 நாட்டு செலாவணிகள் அடங்கிய கூடையின் மூலம் இது தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப இது ஐக்கிய அமெரிக்க டாலர், ஸ்டெர்லிங் பவுண்ட், ஜப்பானிய யென், யூரோ நாணயம் மற்றும் இந்திய ரூபாய்கள். பாத்தீங்களா, நான் சொன்னேன் அந்த 5 தான் அதுக்குள்ள வருகின்றது. இந்த அதாவது நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 24 வியாபார பங்காளர்கள் மற்றும் போட்டியாளர்களின் வியாபாரங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப மெய் வினைத்திறன் அந்நிய செலாவணி வீதம் என்ன? ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப இந்த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்று நாங்கள் சொல்லுவது பணவீக்க வேறுபாடுகளுக்கு ஏற்ப சரி செய்யும் போது இந்த ரியரை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது மேலே நான் சொல்லப்பட்ட அந்த மெய் அந்நிய செலாவணி வீதம் இருக்கின்றத நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதை பணவீக்கத்துக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது மெய் வினைத்திறனுடைய அந்நிய செலாவணி மாற்று வீதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த NEER உள்நாட்டு பணவீக்கம், அதன் கீழ் வெளிநாட்டு பணவீக்கம் என்று போட்டுவிட்டால் அது வருகின்றது. இந்த ஆன்லைனில் நிற்பவர்கள் உங்களிடம் பாஸ் பேப்பர்ஸ் இருக்கின்றதா? பாஸ் பேப்பர்ஸ் நீங்கள் இனித்தான் ரெடி பண்ண வேண்டுமா, இல்லாட்டா பாஸ் பேப்பர்ஸ் இருக்கின்றதா, இல்லாட்டா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் எடுக்கின்றீர்களா? கந்தசாமி, வினோஜா, இந்த முறை பாஸ் பேப்பர்ஸ் இல்ல, ஆனா நீங்கள் எக்ஸாம் எடுக்கின்றீர்கள் என்ன? அப்படியா? ரைட். அப்ப நாங்கள் என்ன சொன்னால், நாங்கள் பெரும்பாலும் இப்பொழுது எங்களுடைய முடிவு நிலைக்கு வந்துவிட்டோம். கோர்ஸ் இந்த முடிவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். இனி நாங்கள் ஒரு 3-4 பேப்பர்ஸ் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பெரும்பாலும் 2019 செப்டம்பர் பேப்பரை செய்வோம். அதுக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட நடந்த ஜனவரி பேப்பரை செய்வோம்.
ஏனென்று சொன்னால் நாங்கள் குறைந்தது ஒரு 3 பேப்பர் செய்தால் தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்டின் மூலமாகத்தான் நாங்கள் சும்மா படிச்சிருக்கிறோமே ஒழிய பேப்பரை செய்தால் தான் பேப்பரோட பேட்டர்ன் எங்களுக்கு தெரியல. பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்னத்தை செய்தோம் படித்தோம் என்று அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்விகள் வரப்போகின்றன. ஆகவே நாங்கள் அடுத்த கிளாஸில் பெரும்பாலும் நாங்கள் பேப்பரை செய்வோம். அதுக்காகத்தான் நான் கேட்டேன். அப்ப அடுத்த கிழமைக்கு இது பேப்பர் அப்லோட் பண்ணப்படும் என்பதை உங்களுக்கு இதுல நான் சொல்லிக் கொள்கிறேன். அப்ப நாணய மாற்று வீதமும் செல்வது நிலுவை சீராக்கம் பாருங்க. அப்ப இதுக்காகத்தான் நான் முதலே உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பற்றி நான் செய்தேன். என்னன்னு சொன்னா நாணய மாற்று வீதத்தை செல்வது நிலுவைக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. அப்ப நாணய மாற்று வீதத்தில் ஏற்படும் மாற்றமானது செல்வது நிலுவையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எவ்வளவு காலத்துக்கு இது நடக்கும் என்பது நிச்சயமற்றதாகும். யுஎஸ் டாலரின் பெறுமதி உயர்வடையும் போது யுஎஸ்ஐயின் பொருட்கள் சேவைகளின் விலையானது சர்வதேச சந்தையில் உயர்ந்து காணப்படும். அப்ப அது உண்மைதானே. இப்ப இலங்கையில நாங்கள் கிட்டத்தட்ட 200 ரூபாய் கிட்ட டாலர் போகுதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? அமெரிக்க டாலர்ல நாங்கள் வேண்ட பொருட்கள் எல்லாம் விலையேறினதாக கருதப்படும். யுஎஸ்ஐயின் பொருட்கள் சேவைகளின் விலையானது சர்வதேச சந்தையில் உயர்ந்து காணப்படும். இதனால் யுஎஸ்ஐயின் ஏற்றுமதியாளர்கள் தமது ஏற்றுமதிகளை சந்தைப்படுத்த கஷ்டப்படுவார்கள். அப்ப நாங்க என்ன செய்வோம்? எங்களுக்கு 200 220 ரூபாய் டாலர் போய்கொண்டிருந்தா நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பொருட்களை வேண்ட கஷ்டப்படுவோம். இங்க ரெண்டாவது வேண்டதை குறைக்க பார்ப்போம். மூன்றாவது புத்திசாலி என்ன செய்வான்? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்ன பொருட்கள் இருக்கின்றன என்று பார்த்து குறைந்த விலையில கொண்டு வர பார்ப்பான். அப்ப இதனால் யுஎஸ்ஐயின் ஏற்றுமதியாளர்கள் தமது ஏற்றுமதிகளை சந்தைப்படுத்த கஷ்டப்படுவார்கள். அதே சமயம் யுஎஸ்ஏ மக்களுக்கு வெளிநாட்டு சந்தையில் இருந்த பொருட்களை இறக்குமதி செய்யும் பொழுது அதன் விலைகள் மிகவும் குறைவாக காணப்படும். அப்ப எங்களோட பொருட்களை வெளிநாட்டுல இருந்து யுஎஸ்ஏல இருந்து ஒரு ஆள் வேண்டுறாருன்னா சரியான சீப்பா இருக்கும் அவருக்கு. இதனால் ஒரு உறுதியான டாலர் செல்வத நிலுவையில் பாதிப்பை எதிர்முறையாக ஏற்படுத்தும். இது வேலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் தன்மையில் அடங்கியுள்ளது. வேலைசார் இல்ல, விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் தன்மையில் அடங்கியுள்ளது. அதை தெரிவித்துக் கொள்ளும். அப்ப அந்நிய செலாவணி பெறுமதி இறக்கமும் மீள் பெறுமதி ஆக்கமும். அப்ப இதன் காரணமாக தான் நாங்கள் அந்நிய செலாவணியை பெறுமதி இறக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப அதை நாங்கள் சொல்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிவேல்யூவேஷன் அண்ட் ரீவேல்யூவேஷன். அப்ப பெறுமதி இறக்கம் என்பது ஒரு நிலையான நாணய மாற்று வீதத்தின் கீழ் ஒரு தமது நாட்டு பணப்பெறுமதியை ஏனைய நாட்டு நாணயங்களின் பெறுமதியில் ஒப்பிடும் பொழுது குறைப்பது. உதாரணமாக ஒரு யுஎஸ்ஏ ₹1 நாங்கள் 0.012 இருந்து ₹1 யுஎஸ் டாலர் 0.111 இலங்கை ரூபாய் டாலருக்கு எதிராக குறைக்கப்படுகின்றது என்று வச்சுக்கொள்ளும். அப்ப அது குறைக்கப்படுது என்றால் அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா எங்கட இலங்கை ரூபாய் பெறுமதி குறையுது என்றதுதான். அப்ப அது நிலையான நாணய மாற்று வீதத்தின் கீழ் குறைக்க பாருங்கோ, டாலருக்கு எதிரான ரேட் இதுதான் குத்தச்சில இருக்கின்றது. அது குறையும் பொழுது அது டக்கண்டு ஒரு ஸ்டெப் கீழே பிற்காலத்துல ஒரே ரேட்ல போய்கொண்டிருக்கும். ஒரே ரேட்ல வந்தது ஒரு நாள் டக்குன்னு குறைக்கணும், பிறகு அதே ரேட்ல போகுது. நிலையான நாணய மாற்று வீதம். அப்ப இந்த பெறுமதி இறக்கத்தின் விளைவுகளால் இறக்குமதி செலவுகளை கூடுதலாகவும் இதனால் இறக்குமதிகளை குறைவான போட்டியுடையதாகவும் உள்ளூர் உற்பத்திகளுடன் ஒப்பிடும் பொழுது இதனால் உள்ளூர் கொள்வனவாளர்களை உள்ளூரில் உற்பத்தியாக்கப்படும் பிரதியீட்டு பொருட்களை நுகர்வு செய்வதற்கு ஊக்குவிப்பதாகவும் அமையும். அப்ப இந்த பெறுமதி இறக்கத்தின் விளைவுகளால் இறக்குமதி செலவுகளை கூடுதலாகவும் இதனால் இறக்குமதிகளை குறைவான போட்டியுடையதாகவும். பாருங்க, 2 விஷயம் நடக்குது. ஒன்று, பெறுமதியை இறக்கினோட இப்ப இலங்கை இந்த பெறுமதி இறக்கப்பட்டோன்னு இறக்குமதி பொருட்களோட விலைகள் கூடுது. அப்ப அதால இறக்குமதிக்கு குறைவான போட்டி இருக்கும். பெருசா ஆக்கள் ஒப்பிடும் பொழுது வேண்டாம் விரும்ப மாட்டார்கள். உள்ளூர் உற்பத்திகளுடன் ஒப்பிடும்போது இறக்குமதி
குறைவான போட்டி இருக்கும். ஏன்னா இறக்குமதி செலவு கூட. இதனால் உள்ளூர் கொள்வனவாளர்களை உள்ளூரில் உற்பத்தியாக்கப்படும் பிரதீட்ட பொருட்களை நுகர்வு செய்வதற்கு ஊக்குவிப்பதாக அமையும். அப்ப என்ன நடக்கும்? இறக்குமதி செலவு கூடண்டோன்னு நுகர்வோர் எல்லாரும் உள்ளூர்ல உற்பத்தி செய்கிற பொருட்களை வேண்டபடிக்கிடுவோம். ஏனென்றா உள்ளூர்ல உற்பத்தி செய்கிற பொருட்கள் விலை குறைவாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்குதா? இல்ல. அப்ப இறக்குமதி செலவு கூடுதண்டோன உள்ளூர்ல உற்பத்தி செய்யறவன் என்ன செய்வான்? டக்குன்னு அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இதையும் கொண்டு போய் வச்சிருவான். இல்லாட்ட ஒரு 1, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா குறைவாக மட்டும் வச்சிருப்பான். உண்மையான விலையில இருக்காது. சந்தை நிலவரங்கள் அதை தீர்மானிச்சு கிட்டத்தட்ட இறக்குமதி செலவிலையும் பார்க்க ஒரு 5-10 ரூபா குறைவாக கொண்டு வந்து விட்டுரும். அவை இதில் பாதிக்கப்படுறது நுகர்வோராக தான் இருக்கும். மீள் மதிப்பீடு என்பது ஒரு நாட்டின் நாணயத்தின் பெறுமதியை ஏனைய நாட்டு நாணயங்களின் பெறுமதியுடன் கூட்டுவதாகவும் அமைகிறது. மீள் மதிப்பீடு என்பது ஒரு நாட்டின் நாணயத்தின் பெறுமதியை ஏனைய நாட்டு நாணயங்களின் பெறுமதியுடன் கூட்டுவதாகவும் அமைகின்றது. அப்ப இது அதுல மெட்டவளம் வைச வேர்சா. அடுத்த பக்கத்துல நடக்கிற ஒரு விடயத்தை தான் சொல்லுது. இல்ல மீள் மதிப்பீடு என்பது ஒரு நாட்டின் நாணயத்தின் பெறுமதியை ஏனைய நாட்டு நாணயங்களின் பெறுமதியுடன் கூட்டுவதாக அமைகின்றது. இதன் முக்கிய நோக்கமானது ஒரு நாட்டின் செல்வதி நிலுவையில் ஏற்படும் மிகையை அல்லது மேலதிக தொகையை அல்லது ஏற்கனவே சேர்ந்துள்ள மேலதிக தொகையை அகற்றுவதற்கு உதவி செய்வதாகும். வெளிநாட்டு அந்நிய செலாவணியின் மீள் மதிப்பீடு என்பது இறக்குமதிகளை மலிவாகவும் ஏற்றுமதிகளை செலவு கூடியதாகவும் ஏற்படுத்தி இதனால் மேலதிக இறக்குமதிகளை ஊக்குவித்து ஏற்றுமதியின் அளவை குறைக்க முயற்சிப்பதாகும். அப்ப இது மற்ற வளம் நடக்கும். இங்க பாருங்க, இது மற்ற வளம் நடக்கும். முதல்ல ஒரு லெவல்ல இருந்து இலங்கை ரூபாய் டாலருக்கான பெறுமதி திடீரென்று கூடிச்சு. இதை நாங்க மீள் மதிப்பீடு சொல்லுவோம். அப்ப இப்படி மீள் மதிப்பீட்டை நாங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கின்றது, என்ன ஏற்படுகின்றது என்று சொன்னால், ஏற்றுமதிகள் செலவானதாக அமையும். ஏற்றுமதிகள் கூடுதலான செலவானதாக இருந்தா எங்களோட வெளிநாட்டுல எங்களோட பொருட்களுக்கு மதிப்பு குறைஞ்சிடும். ஒருத்தரும் வேண்ட விரும்ப மாட்டோம். அதே சமயம் இலங்கையில இறக்குமதி பொருட்களோட விலைகள் குறைவாக இருக்கும். கூடுதலாக இறக்குமதி செய்ய பார்ப்பினோம். ஆனா இது இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரு நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அப்ப வெளிநாட்டு செலாவணி பெறுமதி ஏற்றமும் பெறுமதி குறைப்பும். இப்ப நாங்கள் இதுல படிச்சத நாங்கள் ஒரு இப்ப நாங்கள் அதுல எங்களுக்கு விஷயம் விளங்கோட மாட்டதுக்கா நாங்கள் அதுல படிச்சது ஒரு நிலையான நாணய மாற்று வீதம். ஓவர் நைட்ல இப்படி கூடுது, ஓவர் நைட்ல இப்படி குறையுது, அதுக்கு பிறகு அதே ரேட்ல போகுதுன்றதை நாங்கள் பார்த்துக்கொண்டோம். ஆனா நடைமுறையில இலங்கையில என்ன நடக்கின்றது? ஒவ்வொரு நாளும் ரேட் மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்ப இங்க என்ன நடக்கின்றது என்று பார்த்தால், ஒரு நாட்டின் நாணயமானது ஏனைய நாட்டின் நாணயங்களுடன் ஒப்பிடும் பொழுது மிதக்கு நாணய மாற்று வீதத்தில் அதிகரித்து செல்லுமாய். அப்ப மிதக்கு புளோட்டிங் ரேட்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாட்டின் நாணயமானது ஏனைய நாட்டின் நாணயங்களுடன் ஒப்பிடும் பொழுது மிதக்கு நாணய மாற்று வீதத்தில் அதிகரித்து செல்லுமாயின் அது பெறுமதி ஏற்றம் என்று நாங்கள் சொல்லப்படுகின்றது. அப்ப நிலையான வீதத்துல நாங்கள் 2ஆவதா பார்த்த விடயத்தை தான் இதை சொல்லப்படுகின்றது. இதனால் உள்நாட்டில் இறக்குமதி பொருட்களின் விலை குறைந்ததாகவும் ஏற்றுமதி பொருட்களின் விலை வெளிநாடுகளில் அதிகமாகவும் காணப்படும். இதனால் இறக்குமதி பொருட்களை ஊக்குவித்தும் ஏற்றுமதி பொருட்களை ஊக்கம் குறைய செய்வதன் மூலம் தமது மிகை அல்லது இதுவரை திரண்டிருந்த செல்வதி நிலுவை மிகையை அகற்ற முடியும். அப்ப இந்த பெறுமதி ஏற்றத்தின் வெற்றியானது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களின் விலைசார் கல்வி நிகழ்ச்சியின் தன்மையிலேயே தங்கியுள்ளது. அப்ப இப்ப என்ன சொல்லினோம்? ஒரு நாடு, இப்ப உதாரணத்துக்கு ஜப்பான் எடுத்துக்கொள்வோம். ஜப்பான் நிறைய செல்வதி நிலுவையை சர்ப்ளஸா வச்சிருக்குதுன்னு சொல்லுவோம்.
அப்ப அந்த நாடு மிதக்கும் நாணய மாற்று வீதத்துல தன் நாட்டின் பெறுமதியை ஏனைய நாட்டின் நாணயங்களோட ஒப்படைக்க பெறுமதியை உயர்த்துதான். ஆனா அப்படி நடக்க இல்லை, சில நடந்து கொண்டிருக்குது மெதுவாக. இல்லாட்டா அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளும், உயர்த்தி இல்லாட்டா யூகே எடுத்துக்கொள்ளும். யூகே பெறுமதி நல்லா உயர்ந்து கொண்டு போகும். அப்ப அப்படி உயர்ந்து கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் சொல்றாரு தங்களது ஏற்றுமதியை குறைக்கின. தங்களது ஏற்றுமதியை யூகே வந்து தன்னுடைய ஏற்றுமதி பொருட்கள் மிகவும் விலையாக இருக்கும் மற்ற நாடுகள், உதாரணமா இலங்கை போன்ற நாடுகள். அப்ப அது வந்து மிகவும் விலையாக இருக்கும் பொழுது தங்களோட ஏற்றுமதியை குறைப்பினோம். தங்களோட ஏற்றுமதி குறைஞ்சிடும், நாங்கள் இறக்குமதியை குறைப்போம். அதே சமயம் மற்ற நாடுகளில் இருந்து வேண்டுவது அவைகளுக்கு சீப்பாக இருக்கும். அவையில் நிறைய பொருட்களை வேண்டுவினோம் அந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்யும். அப்ப அப்படியான நேரத்துல வந்து அவைகள்ட்ட அந்த சென்மதி நிலுவை மிக வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், ஏதோ ஒரு வகையில் அதை குறைக்க வேண்டும். அப்ப இப்படியான ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களை செய்யறன்னு சொன்னா அந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வந்து ஒன்றுக்கு கூடியதாக இருக்க வேண்டும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வந்து ஒன்றுக்கு கூடியதாக இருந்தால் தான் இது சாத்தியம். ஏனென்றா விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைவென்றா அதை நாங்கள் அத்தியாவசிய பொருட்களை தான் நாங்கள் சொல்லுவோம். அப்ப யூகேல இருக்கிறார்கள் வந்து விலைசார் கல்வி நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைவென்று சொன்னா அது அத்தியாவசிய பொருள். அவர்களுக்கு அவர்கள் என்ன விலை என்றாலும் அதை இறக்குமதி செய்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி ஒரு அளவுக்கு மேல இறக்குமதியை செய்ய மாட்டினோம். ஏன்னா அத்தியாவசிய பொருள் உதாரணத்துக்கு ஒரு ராத்தல் பான் என்று வச்சுக்கொள்ளும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ராத்தல் பான் தான் சாப்பிடுவேன்டா, ஒரு மாதத்துக்கு 30 ராத்தல் பான் தான் ஒரு நாளுக்கு இறக்குமதி செய்யும். அதே மாதிரி ஏற்றுமதியை எடுத்துக்கொண்டா கூட அவர்கள் விலைசார் கல்வி நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைவாக இருந்தால் அது கட்டாயம் ஏற்றுமதி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு அளவுதான் ஏற்றுமதி, ஏதோ ஒரு வகை எந்த வகையிலையும் அந்த ஏற்றுமதி குறையாகவும் மாட்டுது, கூடவும் மாட்டுது. அப்ப இந்த ஏற்றுமதியோ இறக்குமதியோ எப்ப கூடி குறையும் என்று சொன்னா அந்த விலைசார் கல்வி நிகழ்ச்சி வந்து ஒன்றுக்கு கூடியதாக இருக்க வேண்டும். விலைசார் கல்வி நிகழ்ச்சி வந்து ஒன்றுக்கு கூடியதான பொருட்கள் வந்து நாங்கள் ஆடம்பர பொருட்கள் என்று பார்த்திருந்தோம். அப்ப ஆடம்பர பொருட்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஆடம்பர பொருட்களை யூகே ஏற்றுமதி செய்யுமாக இருந்தால் அந்த ஏற்றுமதி வந்து டக்குன்னு குறைஞ்சிரும். ஏனென்றா விலை கூடுது என்றோன்னு வெளிநாட்டாக்கள் வேண்ட மாட்டேன், நன்றாகவே குறையும். அதே மாதிரி கேள்வி நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடிய என்று சொல்லும் போது அந்த வெளிநாட்டு அந்த நாட்டு ஆக்கள் யூகே ஆக்கள் வந்து என்ன செய்வினம் என்று சொன்னால் வெளிநாட்டு பொருட்களை கூடுதலாக வேண்ட பார்ப்பினோம். என்னென்னா இன்னும் சீப்பாக வருகின்றது, விலை குறைவாக வந்து ஆகவே இன்னும் தங்களுக்கு இன்னும் மலிவாக இருக்கின்றது என்று கூடுதலான பொருட்களை வாங்குவார்கள். அடுத்தது பெறுமதி இறக்கம் என்பது ஒரு நாட்டின் நாணயத்தை தனது வெளிநாட்டு நாணய பெறுமதியுடன் பெறுமதி குறைப்பை செய்வதாகும். அவ பெறுமதி குறைப்பு என்பது மற்ற வளம். ஒரு நாட்டின் நாணயத்தை தனது வெளிநாட்டு நாணய பெறுமதியுடன் பெறுமதி குறைப்பை செய்வதாகும். இந்த பெறுமதி இறக்கத்தின் மூலம் ஒரு நாட்டின் அந்நிய செலாவணி பெறுமதியானது இறக்குமதிகளை கூடுதலாக செலவிடுவதற்கும் இதன் மூலம் இறக்குமதி பொருட்களை குறைப்பதற்கும் ஏற்றுமதி பொருட்களை மலிவாக்கி அதன் மூலம் ஏற்றுமதிகளை ஊக்குவிக்கவும் முடியும். இதனால் பாதகமான சென்மதி நிலுவையை ஒரு நாட்டில் இல்லாமல் செய்ய முடியும். அப்ப பெறுமதி இறக்கம் செய்வதன் மூலம் நாங்கள் இப்ப இலங்கையை பொறுத்தமல்ல நாங்க பெறுமதி இறக்கம் செய்தா என்ன நடக்கும்? எங்களுடைய ஏற்றுமதி பொருட்கள் வெளிநாடுகளுக்கு மலிவாக இருக்கும். அப்ப அவர்கள் கூடுதலாக அதை வேண்ட பார்ப்பார். அதே சமயம் எங்களுடைய இறக்குமதி பொருட்கள் இன்னும் விலையாக இருக்கும். ஆகவே நாங்கள் இறக்குமதிகளை குறைக்க பார்ப்போம். அப்ப அதன் மூலமாக பாதகமான சென்மதி நிலுவையை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியும். ஆனால் இது சாத்தியமா? ஏனென்று சொன்னால் இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை வந்து முற்றுமுழுதாக இறக்குமதிகள்ல தங்கி இருக்கிற ஒரு நாடாக மாறிவிட்டது. அங்கு வந்து கேள்விசார் விலை நிகழ்ச்சி ஒன்று குறைவானதாகவும்
ஒன்றுக்கு கூடுதலானது எல்லா பொருட்களையும் இறக்குமதி செய்கிற நிலைக்கு வந்துட்டு அவை இறக்குமதி செலவுகள் கூடிக்கொண்டு போனாலும் இனி இறக்குமதியில் எங்களை நிப்பாட்டா முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது எங்களால். அதாலதான் இலங்கைக்கு இந்த பாதகமான பெண்மை நிலைமை தொடர்ந்து ஒரு பிரச்சனையா வருகின்றது என்று சொன்னால், இலங்கையிலேயே இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் விலை ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சியுடையவை என்று சொன்னால் விலை கூடுதல் நம்ம வேண்டாம். விலை ஒன்று குறைந்த விலை நிகழ்ச்சியுடைய பொருட்கள் என்று சொன்னா அந்த பொருட்களை ஒரே அடியா வேட்டிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆனா இலங்கையை பொறுத்தமட்ட எல்லா பொருட்களையும் இலங்கையின் உள்ளூர் உற்பத்திகள் எல்லாம் படிப்படியாக நிப்பாட்டி எல்லாம் இறக்குமதியாக போனபடியால இறக்குமதிகளை கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. அதே மாதிரி ஏற்றுமதி பொருட்களும் ஒன்றுக்கு கூடிய விலைசார் கல்வி நிகழ்ச்சியை கொண்டிருக்க வேண்டும். ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கொண்டிருந்தால்தான் அந்த பொருட்களை மலிவாக இருக்குது என்று வெளிநாட்டாக்கள் நினைக்கும் பொழுது கூடுதலாக வாங்குவார்கள். இப்ப தேயிலையே நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேயிலையே ஒரு கன்சியூம் பண்றது ஒரு அளவுக்கு தான் கன்சியூம் பண்ணுவார்கள். அதுவே இங்க இருந்து கார்களை நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம் என்று சொன்னால் ஒப்பீட்டு ரீதியில இலங்கையின் காரின் விலை ஒரு எடுகோலா சொல்லுகின்றேன். ஒப்பீட்டு ரீதியில இலங்கையின் காரின் விலை சரியாக குறைவடைந்து வேற நாடுகள்ல இருந்து வாங்குறதுல பார்க்க இங்க வேண்டதை கூட்டுவார். மோட்டார் பைக்ஸ் இங்க இருந்து ஏற்றுமதி செய்கின்றோம்னா அந்த நிலை ஏற்படும். ஆகவே இப்படியாகத்தான் இந்த செம்மதி நிலுவை விடயங்கள் இங்கே அடங்கி உள்ளன. அடுத்தது நாங்கள் சர்வதேச வியாபாரத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்ப பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நாங்கள் பார்த்துட்டோம், அந்நிய செலாவணியும் பார்த்துட்டோம். இனி சர்வதேச வியாபாரத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். சர்வதேச வியாபாரத்துல வேற ஒன்றும் இல்லாது இன்டர்நேஷனல் ட்ரேட் என்பதுதான் அதன் உண்மையான இது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். ஆனால் அந்த சர்வதேச வியாபாரத்துல சில டெக்னிக்கல் இருக்கின்றன. அதை மட்டும் நாங்கள் படிச்சு கொண்டா காணும். நாங்கள் நிறைய இதை பற்றி பெருசா படிக்க வேண்டிய அவசியம் மட்டும் இல்லை. அதே கடைசி சாப்டராக நாங்கள் இப்பொழுது படிக்கிறது சர்வதேச வர்த்தகம். அப்ப ஆரம்பத்துல மனிதன் தந்த வளர்ச்சியில மனிதனுடைய கூட்டு அதுகள் என்று சொல்லி நாகரீகங்கள் என்று பார்த்து கொண்டு வரைக்க ஒரு கட்டத்துல நம் மனிதன் நாகரீகப்பட்ட ஒரு இடமாக அமர்ந்த நாடோடியாக இருந்தவன் ஒரு இடத்துல இருந்து தாங்கள் விவசாயம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நாகரீகமடைஞ்ச பொருட்களை உற்பத்தி செய்து நுகரும் பொழுது பண்டமாற்று பொருளாதாரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா உருவாகின்றது. அப்படி அந்த பண்டமாற்று பொருளாதார காலத்திலேயே இந்த சர்வதேச வர்த்தகம் என்பது வந்துவிட்டது. அதை இன்று நேற்று நவநாகரிக உலகத்தின்படியால உலகத்தால் ஏற்பட்ட என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள இயலாது இந்த சர்வதேச வர்த்தகத்தை. அவை அந்த நாட்களிலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முதலே இந்த சர்வதேச வர்த்தகம் என்பது ஆரம்பித்து விட்டது. பண்டமாற்று காலத்திலேயே துவங்கி விட்டது. இவ 1000-2000 வருடங்களுக்கு முன்பே அராபியர்கள் இங்கே கப்பலிலே வருவார்கள். போர்த்துகீசர் இந்த நாட்டை பிடிக்கும் பொழுது எல்லாம் அதாவது 500 வருடங்கள் என்று சொல்லலாம். ஆங்கிலேயர் வருகைகள் எல்லாம் அதுக்கு முதலே தமிழர்கள் என்று பார்த்தாலே அந்த ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த காலத்திலேயே கப்பல் கட்டி வேற நாடுகளுக்கு வியாபாரங்கள் வணிகங்களுக்கு போனது பற்றியான நிறைய கதைகள் இருக்கின்றன. அப்ப அதின் ஒரு வளர்ச்சி அடைந்த நிலைதான் சர்வதேச வர்த்தகம் என்பது. அப்ப அந்த நாளையில இருந்த சர்வதேச வர்த்தகம் என்பது ஒரு நாட்டில் இல்லாத சில பொருட்களை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வந்து தந்ததாக இருக்கும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நாட்டிலே இல்லாத பொருட்களை இந்த லோக்கல் மார்க்கெட்டில் லோக்கல் சந்தையில் கண்டுபிடித்து அதை வேண்டிக் கொண்டு போனதாக இருக்கலாம்.
அப்ப இன்றைய உலகில் உற்பத்தி தொழிற்பாடுகள் எல்லாம் சர்வதேச விசேட தன்மையுடையதாக அமைக்கப்படுகின்றது. இன்டர்நேஷனல் ஸ்பெஷலைசேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இதனால் ஒரு நாடு தான் உற்பத்தியாக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பன தன்னுடைய நாட்டு மக்கள் மற்றும் நுகர்விற்காக அல்ல, மாறாக தம்மிடம் உள்ள வளங்கள், தொழில்நுட்ப வசதிகளுடன், சிறப்பியல்புகளுடன் கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளை மட்டுமே உற்பத்தி செய்யும் என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப சிறப்பு தன்மையுடையதாக இருப்பதால் அப்படிப்பட்ட பொருட்கள் சேவைகளை கூடுதலாக உற்பத்தி செய்வர். இவை மேலதிக பொருட்கள் சேவைகள் ஏனைய நாட்டவர்களுக்கு கொடுத்து பரிமாற்றுவர். இதனாலேயே சர்வதேச வியாபாரம் ஏற்படுகின்றன. ஆகவே இந்த சர்வதேச வியாபாரம் என்பது சர்வதேச சிறப்பியல்புகளுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டதாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப சர்வதேச வியாபாரத்தின் வகைகள் என்னன்னு பார்த்துக்கொள்வோம். அப்ப முதலாவது நாங்கள் சொல்றோம் அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்று முழுமை நன்மை கோட்பாடு, முழுமையான நன்மை கோட்பாடு. அப்ப ஒரு பொருளாதார அலகு அல்லது ஒரு தனிநபரை அல்லது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு முழு நாட்டின் பொருளாதாரமோ வேறொரு பொருளாதார அளவுடன் ஒப்பிடும் பொழுது மிகுந்த வினைத்திறனுடன் செயற்படுமாயின் இதனை முழுமையான நன்மை கோட்பாடு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்போ ஒரு பொருளாதார அலகு அல்லது ஒரு தனிநபரை அல்லது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு முழு நாட்டின் பொருளாதாரமோ வேறொரு பொருளாதார அலகுடன் ஒப்பிடும் பொழுது மிகுந்த வினைத்திறன் நல்ல எஃபிஷியண்டா இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் முழுமையான அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். வேறு வகையில நாங்கள் அதை கூறுவதாயின் உயர்ந்த உற்பத்தி வினைத்திறனுடன் அல்லது வேறொரு பொருளாதார அலகுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்த செலவில் அமையுமாயும், அது தமிழை திருத்திக் கொள்ளுங்க, குறைந்த செலவில் செய்யுமாயின் அது முழு நன்மை கோட்பாடு எனப்படுகின்றது. சர்வதேச வியாபார கோட்பாட்டை முதலில் முன்வைத்தவர் பொருளியலாளர் ஆடம் ஸ்மித். அப்ப ஆடம் ஸ்மித் தான் நாங்கள் என்னென்ன சொல்லுவோம், அவரை பொருளியலின் தந்தை என்று நாங்கள் அவரை சொல்றோம். அவர் தான் முதலாவது பொருளியலாளர். தேசங்களின் செல்வம் என்ற ஒரு நூல்ல பொருளியலை பற்றி அறிமுகப்படுத்தியிருந்தார். அப்ப 1796ஆம் ஆண்டுல அவரது கூற்றுக்குண்டாங்க முழு நன்மையுடைய நாடுகள் அத்தகைய பொருட்களை சிறப்பு தன்மை அடைவதுடன் அவற்றை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதுடன் தாம் முழு நன்மை அடையாத பொருட்கள் சேவைகளை இறக்குமதி செய்வதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முழுமையான நன்மை சிறப்புத்தன்மையுடைய பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்து போட்டு எங்கள்கிட்ட அப்படி இல்லாத பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்து கொள்ளுவோம் என்று சொல்லுகின்றார். அப்ப அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை நாங்கள் கொடுக்கிறோம், இல்லாத பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். அவர் இந்த முழு நன்மை கோட்பாட்டின் அடிப்படையிலேயே ஒரு நாடு தனது ஏற்றுமதி இறக்குமதி கோட்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அப்ப ஒரு பொருளாதார அலகில் முழு நன்மையுடையதாக என்று பார்ப்பதற்கு 2 அணுகுமுறைகளை கடைபிடித்துக் கொள்ளலாம். பொருளாதாரம் அலகில் முழு நன்மையுடையதா என்று பார்ப்பதற்கு 2 அணுகுமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கலாம். ஒன்று, கொடுக்கப்பட்ட உள்ளீட்டில் இருந்து எவ்வளவு வெளியீடு கிடைக்கின்றது என்பதை பார்த்துக் கொள்வது. ஒரு உள்ளீட்டை போட வேண்டால் அதால் எவ்வளவு வெளியீடு வருகின்றதோ அது எஃபிஷியன்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்படி இல்லை என்று சொன்னா ஒரு வெளியீட்டை எடுப்பதற்கு எவ்வளவு உள்ளீட்டை செலுத்த வேண்டும் என்பது, அதுவும் எஃபிஷியன்சி தான். 2 பக்கத்தால பாக்குறோம். ஒன்றை போட்டுட்டு எவ்வளவு கிடைக்கும் என்று பாக்குறோம், இல்லாட்டா ஒன்றை எடுக்கிறதுக்கு எவ்வளவு போடணும் என்று பாக்குறோம். இதற்கிணங்க முழு நன்மை கோட்பாடு வெளியீட்டு முறை அல்லது உற்பத்தி முறையிலும் உள்ளீட்டு முறை அல்லது கிரைய முறையிலும் அணுகப்படுகின்றது. உற்பத்தி முறை, உள்ளீட்டு முறை அல்லது கிரைய முறை, வெளியீட்டு முறை அல்லது உற்பத்தி முறை, உள்ளீட்டு முறை அல்லது கிரைய முறை. அப்ப இங்க நாங்கள் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். ஒரு அலகு உழைப்பை கொண்டு எவ்வளவு கோதுமையும் அரிசியும் உற்பத்தி செய்யலாம் என்பதை பார்ப்போம். இங்கு ஒரு அலகு உழைப்பு, ஒரு உழைப்பு மணித்தியாலத்தை ஒரு அலகு உழைப்பு என்று சொல்லுகின்றோம். இதே கனடா மற்றும் இந்தியா குறுகிய நாடுகளாக பார்ப்போம். 2 நாடுகள் தான் இருக்குன்னு பார்ப்போம். அப்ப ஒரு கோதுமையை உற்பத்தி செய்வதற்கு கனடாவை பொறுத்த மட்டும் 1 கிலோ கோதுமை என்று எடுத்துக்கொள்ளும். கனடாவை பொறுத்த மட்டும் 100 உழைப்பு மணித்தியாலம் தேவைப்படுது. இந்தியாவை பொறுத்த மட்டும் 50 உழைப்பு மணித்தியாலம் தேவைப்படுது.
ஆனால் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 50 உழைப்பு மணித்தியாலம் தேவைப்படுது, இந்தியாவுக்கு 150 மணித்தியாலம் தேவைப்படுகின்றது உழைப்பு மணித்தியாலம். அப்ப ரெண்டும் 1 கிலோ ஒன்று எடுத்துக்கொள்ளும். அரிசி 2 நாட்டை பொறுத்த மட்டும் 1 கிலோ ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம், இல்லாட்டா ஒரு மூட்டையை எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு மெஷர்மெண்ட். இல்ல இதுல மற்றவளமா தான் இதுல சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு உழைப்பு மணித்தியாலத்தை கொண்டு எவ்வளவு அவுட்புட் நடந்திருக்கின்றது. அப்போ ஒரு உழைப்பு மணித்தியாலத்தை கொண்டு கனடாவில கோதுமை 100 கிலோ உற்பத்தி செய்யப்படுகின்றது, இந்தியாவில 50 கிலோ கோதுமை உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஒரு உழைப்பு மணித்தியாலத்தில கனடால 50 கிலோ அரிசி உற்பத்தி செய்யப்படுகின்றது, ஆனால் இந்தியாவிலே 150 கிலோ அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப பாருங்க, இந்த அட்டவணை கிணங்க கனடா 100 அலகுகள் கோதுமையும் இந்தியா 50 அலகுகள் கோதுமையும் உற்பத்தி செய்கின்றன. இதனால் கனடாவினால் கூடுதலான அளவு கோதுமைகளை உற்பத்தி செய்யக்கூடியதாக உள்ளது. இதனால் கனடாவுக்கு முழு நன்மை கிடைக்கின்றது. அது உண்மைதானே? அங்க பார்க்க எங்களுக்கு தெரியுது. கனடா அரிசியை பொறுத்தவரை ஒரு அலகு உழைப்பிற்கு 50 அலகையை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்தியாவை 150 அலகுகள் அரிசியை ஒரு அலகுல 150 அலகுகள் அரிசியை உற்பத்தி செய்கிறது. ஆகவே இந்தியா அரிசி உற்பத்தியில் கனடாவை விட முழு நன்மை அடைந்துள்ளது. ஆகவே கனடா கோதுமை உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடைவதுடன் இந்தியா அரிசி உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடைவது நல்லது. ஆகவே கனடா கோதுமை உற்பத்தி செய்து அதனை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு அரிசியை இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யலாம் என்றதுதான் ஆடம் ஸ்மித்தின் கொள்கை. அதே போல் இந்தியாவும் அரிசியை உற்பத்தி செய்து அரிசியை கனடாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு கோதுமையை கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யலாம். இதனே முழு நன்மை கோட்பாடு என்று கூறிக்கொள்ளுகின்றோம். அடுத்தது கிரிய முறைமை. கிரிய முறைமையில்தான் நாம் சொன்ன விடயங்கள் வருகின்றது. கீழே கொடுக்கப்பட்டது கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் ஒரு அலகு கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தி செய்வதற்கு தேவையான உழைப்பு அலகுகளை சொல்லப்பட்டிருக்கு. இது கிரிய முறை. அப்போ ஒரு கிலோ கோதுமை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 100 அலகு மணித்தியாலங்கள் தேவைப்படுகின்றது உழைப்பு, இந்தியாவுக்கு 50 அலகு மணித்தியாலங்கள் தேவைப்படுகின்றது. அரிசியை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 50 மணித்தியாலங்கள் தேவைப்படுகின்றது, இந்தியாவுக்கு 150 மணித்தியாலங்கள் தேவைப்படுகின்றது. அப்ப இந்த அட்டவணை கிடங்க கனடாவுக்கு ஒரு அலகு கோதுமையை உற்பத்தி செய்ய 100 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும், ஆனால் இந்தியாவுக்கு 50 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களே தேவைப்படுகின்றன. ஆகவே இந்தியாவிற்கு கோதுமையை உற்பத்தி செய்வதற்கு குறைந்த செலவு தேவைப்படுகின்றது. கனடாவுடன் ஒப்பிடும் பொழுதும் அதே போல் கனடாவுக்கு 50 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும் இந்தியாவுக்கு 150 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும் ஒரு அலகு அரிசியை உற்பத்தி செய்ய தேவைப்படுகின்றது. ஆகவே கனடாவுக்கு இந்தியாவுடன் ஒப்பிடும் பொழுது அரிசி உற்பத்தியில் குறைந்த செலவே ஏற்படுகின்றது. இதற்கமைய இந்தியா கோதுமை உற்பத்தியிலும் கனடா அரிசி உற்பத்தியிலும் சிறப்பு தேர்ச்சி அடையலாம். இதனால் இந்தியா கோதுமையை உற்பத்தி செய்து அதனை கனடாவிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டு அரிசியை கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யலாம். அதே போல் கனடாவும் அரிசியின் சிறப்பு தேர்ச்சி பெற்று அரிசியை உற்பத்தியில் ஈடுபட்டு இந்தியாவுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்து கொண்டு கோதுமையை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யலாம். அப்ப 2 விடயத்தை நாங்கள் பார்க்கணும். நான் அதுதான் சொன்னான், கிரிய முறை இல்லாட்டா வெளியீட்டு முறை. ஒரு இன்புட்டுக்கு எவ்வளவு அவுட்புட் பெறுதுன்னு பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணலாம். இல்லாட்டா ஒரு அவுட்புட் பாறதுக்கு எவ்வளவு இன்புட் போடணும்ன்றதை கொண்டு நாங்கள் ஒரு 2 நாடுகள் எடுக்கலாம், இல்லாட்டா 3 நாடுகள் எடுக்கலாம். இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு 2 நாடுகள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் லேசாக யாருக்கு அட்வான்டேஜ் என்றது விளங்கி. அப்போ அந்த குறிப்பிட்ட நாடு அந்த அட்வான்டேஜான விடயத்துல மட்டும் கன்சென்ட்ரேட் பண்ணிக்கொண்டு மற்ற பொருளை இறக்குமதி செய்து கொண்டு அட்வான்டேஜான பொருளை கூடுதலாக உற்பத்தி செய்து அதை தண்டு தேவைக்கும் பாவிக்க கொண்டு அந்த குறிப்பிட்ட வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யலாம்ன்றதுதான் அந்த அப்சல்யூட் நன்மை கோட்பாடு சொல்லுகின்றது. அடுத்த தியரி என்ன என்று சொன்னால் ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. அப்ப ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்றால் என்ன என்று சொன்னால்
அது வந்து பிரின்சிபல் ஆஃப் கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் சொல்றோம். ஒப்பீட்டு ரீதியில ஏற்படுற நன்மை, அது அப்சல்யூட் அட்வான்டேஜ் இல்லை. அப்போ ஒரு பொருளாதார அலகு அல்லது ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு நாடோ இன்னொரு பொருளாதார அலகுடன் ஒப்பிடும் பொழுது பொருட்கள் சேவைகளை குறைந்த சந்தர்ப்ப செலவில் உற்பத்தி செய்யுமானால் அதே ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்று கூறுகின்றோம். வேறு விதத்தில் கூறுவதனால் வேறொரு பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் பொழுது ஒரு பொருளாதாரமானது பொருட்கள் சேவைகளை வினைத்திறனுடனும் உற்பத்தி செய்யுமானால் அந்த பொருளாதாரம் உற்பத்தி மட்டத்திலும் மற்ற பொருளாதாரத்திலும் ஒப்பீட்டு நன்மையை பெறுகின்றது என்பதாகும். இந்த கோட்பாடு 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் டேவிட் ரிக்கார்டோ என்ற பொருளியல் அறிஞரினால் முன்வைக்கப்பட்டது. அப்ப யாரால இந்த கோட்பாடு முன்வைக்கப்படுகின்றது? டேவிட் ரிக்கார்டோ என்ற 19ஆம் நூற்றாண்டு பொருளியல் அறிஞர். அப்ப இங்க பாருங்க, சந்தர்ப்ப செலவு என்பது ஒரு விஷேடமாக அமைகின்றது. இது முழு நன்மை கோட்பாட்டுக்கு மாற்றீடாக முன்வைக்கப்பட்டது. அப்ப இந்த கோட்பாடும் உற்பத்தி மற்றும் கிரக முறையில் அணுகப்படலாம். அப்ப இதையும் நாங்கள் உற்பத்தி மற்றும் கிரக முறையில நாங்கள் அணுகலாம். அப்ப நாங்க உற்பத்தி முறையில நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஒரு அலகு உள்ளீட்டுடன் உழைப்பு மனத்தியாலம், இப்ப ஒரு அலகு உள்ளீடு உழைப்பு என்பதை போட்டுக் கொள்கின்றோம். சீனி மற்றும் அரிசி உற்பத்தியின் அளவாக கனடாவும் இந்தியாவும் எவ்வளவு உற்பத்தி செய்தது பார்ப்போம். அப்போ ஒரு அலகு உழைப்பு மனத்தியாலத்தை உள்ளீடு செய்யும் பொழுது கனடாவால 10 கிலோ சீனியும் இந்தியாவால 5 கிலோ சீனியும் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி கனடாவை பொறுத்த மட்டும் ஒரு உழைப்பு மனத்தியாலத்துல கொடுத்து 20 கிலோ அரிசியையும் 15 கிலோ அரிசியை இந்தியாவாலையும் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அவ பாருங்க, மேற்கூறிய அட்டவணையில் கனடாவிற்கு சீனி மற்றும் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு முழு நன்மை உள்ளது. அப்ப கனடா தான் இந்தியாவோட ஒப்பிடும் பொழுது ரெண்டுலையுமே கூட உற்பத்தி செய்கின்றது. அதை கவனிச்சு பாருங்க. ஒரு அலகு மனத்தியாலத்தை போடுறதால இந்தியா 5 கிலோ சீனி உற்பத்தி செய்யும்னா கனடா 10 கிலோ சீனி உற்பத்தி செய்யுது. அதே சமயம் இந்தியா 15 கிலோ அரிசி உற்பத்தி செய்யும்னா கனடா 20 கிலோ அரிசி உற்பத்தி செய்கின்றது. அதே சமயம் இந்தியா முழு நன்மையினையும் சீனி மற்றும் அரிசி ஆகியவற்றில் கொண்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச வியாபாரத்திற்கு எந்தவித சந்தர்ப்பமும் கிடைக்காமல் போகின்றது. ஆனால் ஒப்பீட்டு நன்மைக்கு கீழே சர்வதேச வியாபாரத்துக்கு இடம் உள்ளது. அப்ப அடம் ஸ்மித் சொன்ன மாதிரியான ஒரு அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரியில இந்த ஏற்றுமதி இறக்குமதியே நடக்க இயலாது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியான முறையில இந்த சர்வதேச வியாபாரத்துக்கு இடம் இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. அது என்னன்னு சொன்னால், இங்க பாருங்க, ஒரு அலகு சீனியை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு எவ்வளவு முடிகின்றது? ஒரு அலகு சீனியை உற்பத்தி செய்வதற்கு அது அரிசியால நாங்கள் பிரிச்சா ரெண்டு பேர். ஒரு அலகு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு சீனியை அரிசியால பிரிச்சோம் என்றால் 0.5 பேர் அந்த உழைப்பு மனத்தியால். அப்ப இப்ப எங்களுக்கு விளங்குது, சீனியை உற்பத்தி செய்வதற்கு 2 உழைப்பு மனத்தியாலங்கள் தேவைப்படுகின்றது. ஆனா அரிசியை உற்பத்தி செய்வதற்கு அரைவாசி தான் தேவைப்படுகின்றது. அதாவது கனடா வந்து சீனியை உற்பத்தி செய்வதற்கு தன்ற உழைப்பை போடுறதும் பார்க்க, அரிசியை உற்பத்தி செய்வதற்கு தன்ற உழைப்பை பயன்படுத்தினா நிறைய உற்பத்தி செய்திடலாம் அர்த்தம். ஆனா இந்தியா பாருங்க, சீனியை உற்பத்தி செய்வதற்கு அரிசியோட ஒப்பிடும் பொழுது 3 உழைப்பு மனத்தியாலங்கள் தேவைப்படுகின்றது. ஆனால் ஒரு அலகு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு 0.3 தான் தேவைப்படுகின்றது இந்தியாவில். ஆனா கனடாவுக்கு 0.5 தேவைப்படுகின்றது. 2.5 தேவைப்படுகின்றது. அப்ப பாருங்க, இப்ப என்ன மாதிரி அந்த டேபிள் வரையும். அப்ப இப்ப வந்து இந்த டேபிள், புது டேபிள நாங்கள் பார்க்க எங்களுக்கு விளங்குது இங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு சாத்தியம் இருக்குண்டு. ஏன்னு சொன்னா இங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா
இந்தியாவோட ஒப்படைக்க ரெண்டு பேருமே ஒரு சமமான உழைப்பை உட்படுத்தித்தான் அந்த உற்பத்தியை செய்யணும். ஆனா அவுட்புட் குறைவாக இருந்தாலும் எங்களோட உழைப்பு லிமிட்டட். ஆகவே நாங்கள் எங்களோட உழைப்பை மேக்சிமைஸ் பண்ணி கொள்ள வேண்டும். அப்ப இப்ப அப்படி பார்க்கும் பொழுது சீனியை பொறுத்த மட்டும் கனடா சீப்பா இருக்கின்றது, இந்தியா அரிசி உற்பத்தியில சீப்பாக இருக்கின்றது. அப்ப இதன்படி நாங்கள் பார்த்தா கனடாவுக்கு சீனியை உற்பத்தி செய்வதற்கும் இந்தியாவுக்கு அரிசியை உற்பத்தி செய்வதற்கும் ஒப்பீட்டு நன்மை உள்ளது. ஏனெனில் இந்த இரு நாட்டிற்கும் இவற்றை உற்பத்தி செய்வதற்கு குறைந்த சந்தர்ப்ப செலவு உள்ளது. ஆகவே கனடா சீனி உற்பத்தியில் சிறப்பியல்பு பெற்றுக்கொண்டு இந்திய அரிசி உற்பத்தியில சிறப்பியல்பு கொள்வது சர்வதேச வியாபாரத்திலே ஈடுபடலாம் என்று டேவிட் ரிக்கார்டோ சொல்கின்றார். அப்ப இதை நீங்கள் சரியான முறையில விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது கிரைய முறையை நாங்கள் பார்த்தோமேன்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். நாங்க முதல் பார்த்த மாதிரி ஒரு அலகு சீனியையும் ஒரு அலகு அரிசியையும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஊழிய மணித்தியாலங்கள் எவ்வளவு இங்க நாங்க பார்த்தோமேன்னா கனடால சீனியை உற்பத்தி செய்வதற்கு 10 மணித்தியாலங்கள் தேவைப்படுகின்றன, இந்தியாவில சீனியை உற்பத்தி செய்வதற்கு 5 மணித்தியாலங்கள் தேவைப்படுகின்றன சொல்லுவோம். அதுவே அரிசியை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 20 மணித்தியாலங்களும் இந்தியாவுக்கு 15 மணித்தியாலங்களும் தேவைப்படுகின்றன சொல்லுவோம். இந்த அட்டவணை கிடங்க இந்தியாவிற்கு சீனி அரிசி ஆகியவற்றை உற்பத்தி செய்வதற்கான முழு நன்மை உள்ளது. ஏனெனில் இந்தியா இந்த இரண்டு பொருட்களையும் குறைந்த ஊழிய உள்ளீட்டுடன் உற்பத்தி செய்யக்கூடியதாய் உள்ளது. இந்த ஆயுள் நிலையில் கனடா இந்த இரண்டு பொருட்களையுமே உற்பத்தி செய்வதற்கு சந்தர்ப்பமின்றி போகின்றது. அப்ப சும்மா பார்த்தோமேண்டா அப்சல்யூட் தியரியின்படி பார்த்தோமேண்டா இங்க இந்தியாவுக்கு தான் அந்த சான்ஸ் இருக்கின்றது. இப்படியான நிலையில் சர்வதேச வியாபாரத்திற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போகின்றது. ஆனால் ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் கீழ் கனடாவும் இந்தியாவும் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபடலாம். பின்வருமாறு நிரூபித்தால் இந்த இரு நாடுகளுமே வியாபாரத்தில் ஈடுபடலாம். அப்ப கனடா என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். கனடா சுகரை ரைஸால பிரிச்சால் 0.5 வருகின்றது. ரைஸ சுகரால பிரிச்சால் 2 வருகின்றது. இந்தியா சுகரை ரைஸால பிரிச்சால் 0.3 வருகின்றது. ரைஸ சுகரால பிரிச்சால் 1 வராது, 3 வரும். 3 வரும். அத 15 போடுவோம். 15 3 வரும். அப்ப புது அட்டவணையின் படி பாருங்கோ, கனடாவால அரிசியை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும், இந்தியாவால சீனியை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல இவர்கள் என்ன செய்வார்கள்? கனடா அரிசியை கூடுதலாக உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யும், இந்தியா கூடுதலான சீனியை உற்பத்தி செய்து தானும் நுகர்ந்து கொண்டு கனடாக்கு ஏற்றுமதி செய்யும். அவ 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதால கனடா அரிசியை உற்பத்தி செய்ய தேவையில்லை, இந்தியா சீனியை உற்பத்தி செய்ய தேவையில்லை. அப்ப சர்வதேச வர்த்தகத்தின் அனுகூலங்களை நாங்கள் இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நவீன வர்த்தகத்துல பாருங்க, ஒரு ஆளால 2 விடயங்களையுமே உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதுல ஒன்றை மட்டும் வச்சுக்கொண்டு மற்றது இன்னொரு நாட்டை உற்பத்தி செய்து அங்கிருந்து நாங்கள் இறக்குமதி செய்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அந்த கிராஃப் இப்படித்தான் இருக்கு. அப்ப இந்த டீட்டெயில நீங்கள் இதுல பார்த்து விளங்கி கொண்டீங்களே என்று சொன்னால் உங்களுக்கு இது விளங்கும். இந்த விளக்கம் இதுல தந்திருக்கு.
அப்ப அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலங்கள். சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலங்கள். அப்ப சிறப்பு தேர்ச்சி என்று நாங்கள் இங்க பார்த்தது என்னன்னா, ஒரு நாடு 2 பொருட்களையுமே உற்பத்தி செய்து பயன்படுத்துவ சான்சஸ் இருந்தாலும் ஒன்றுல சிறப்பு தேர்ச்சி பெற்றுக்கொண்டு இன்னொரு நாடை இன்னொரு பொருள்ல சிறப்பு தேர்ச்சி அடைய செய்து 2 பேருமே சர்வதேச வியாபாரத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக நன்மை அடைவது. அப்ப சர்வதேச வியாபாரத்தின் கீழ் மொத்த உற்பத்தியான சிறப்பு தேர்ச்சியினால் அதிகரிக்கும். அதாவது சிறப்பு தேர்ச்சி காரணமாக ஒப்பீட்டு நன்மை அடிப்படையில் மொத்த உற்பத்தி அதிகரிக்கும். இதனை வெளியீடு மற்றும் கிரைய முறைகளில் மீண்டும் நிரூபிக்கலாம். வெளியீட்டு முறையில் சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலங்கள் என்னன்னு பார்ப்போம். கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் ஒரு அலகு ஊழிய உள்ளீட்டினால் ஊழிய மணித்தியாலங்கள் சீனி மற்றும் அரிசி ஆகியவற்றின் வெளியீட்டு அலகுகளை பார்ப்போம். இங்க பாருங்க, சிறப்பு தேர்ச்சிக்கு முன்பு ஊழிய மணித்தியாலங்கள் சீனி அரிசி உற்பத்திகளுக்காக பிரிக்கப்பட்டிருந்தன. வெளியீட்டுக்கேற்ப சிறப்பு தேர்ச்சியின் முன்பு அவை பின்வருமாறு இருந்தன. அவ சிறப்பு தேர்ச்சிக்கு முதல் இப்படித்தான் இருக்கின்றது அந்த உற்பத்தி. அதே 50 பொருட்கள் என்று சொன்னா மொத்த உற்பத்தி என்ன மாதிரி வந்திருக்கின்றது என்று பாருங்க. கனடா தனது ஊழிய மணித்தியாலங்களை 80,20 என்ற விகிதாசாரத்தில் 2 பொருட்களுக்கும் பிரித்தது. கனடா தன் ஊழிய மணித்தியாலங்களை 80:20 என்ற விகிதாசாரத்தில் 4:1 என்ற விகிதாசாரத்தில் 2 பொருட்களுக்கும் பிரித்தது. கனடா முழு நன்மையை இந்த 2 பொருட்களின் உற்பத்தியிலும் பெற்றுக் கொண்டுள்ளது. இந்தியா தனது முழு ஊழிய மணித்தியாலங்களையும் அரிசி உற்பத்தியில் ஒப்பீட்டுத்தன்மையின் கீழ் பயன்படுத்துகின்றது. அப்ப அப்படி பார்த்தோமே என்று சொன்னால் இதன் மூலம் சீனிக்கான மொத்த உற்பத்தி 750 அலகுகளில் இருந்து 800 அதிகரிப்பதுடன் அரிசி உற்பத்தியும் 1750 அலகுகளில் இருந்து 1900 அதிகரிக்கின்றது. அப்ப இந்த 2 நாடுகளோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க மொத்த உற்பத்தி என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. அப்ப இது இந்த 2 நாடுகளுக்குமே நன்மைதான். அப்ப உள்ளூட்டு முறையிலான சிறப்பு தேர்ச்சியின் நன்மைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு அலகு சீனியையும் ஒரு அலகு அரிசியையும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஊழிய மணித்தியாலங்கள் கனடாவுக்கும் இந்தியாவிற்கும் மாறும். அந்த சந்தர்ப்ப செலவுகளும் திரை தரப்பட்டுள்ளன. அதை பாருங்க. அப்ப இங்கே 150 ஊழிய மணித்தியாலங்கள் உள்ளதாக ஒவ்வொரு நாட்டிற்கும் எடுத்துக்கொள்வோம். இங்கே ஒரு பிரிவு ஒன்று காணப்படும், அதாவது பிளவு பிரச்சனை ஒன்று காணப்படும். சீனி மற்றும் அரிசி போன்றவற்றின் உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சிக்கு முன்பும் காணப்படும். ஆகவே சிறப்பு தேர்ச்சிக்கு முன்பு மொத்த உற்பத்தி பின்வருமாறு இருக்கும். அதுவே மொத்த உற்பத்தி என்பது சிறப்பு தேர்ச்சிக்கு பிறகு பாருங்கோ ரைட்டா அதிகரிச்சிருக்கு. ஆக இப்படித்தான் இந்த மாடர்ன் ட்ரேட் என்பதும் மாடர்ன் உற்பத்தி என்பதும் மாடர்ன் டெக்னிக்ஸ் என்பதும் மொத்த உற்பத்தி அந்த 2 நாடுகளோட ஒப்படைக்கும் 2 நாட்டிலையும் மொத்த உற்பத்தியை அதிகரித்து காட்டுகின்றது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கும் பொழுது இதை பல்வேறு நாடுகளோட ஒப்படைக்க நாங்கள் பார்த்தோமா இருந்தால் எவ்வளவு உற்பத்தி அதிகரிக்கும் என்று எங்களால ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப வர்த்தக மாற்று வீதம் என்றால் என்ன, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப சர்வதேச வர்த்தகத்தின் அனுகூலங்கள் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் இதுவே நடைமுறையில் இருப்பதில்லை. அவர் சர்வதேச வர்த்தகத்தின் அனுகூலங்கள் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் இதுவே நடைமுறையில் இருப்பதில்லை. ஏனெனில் இந்த சர்வதேச வர்த்தகத்தில் லாபம் ஏற்படலாம், நட்டமும் ஏற்படலாம்.
ஆகவே வர்த்தக மாற்று வீதம் இதனை மதிப்பீடு செய்து இந்த நிலைமையை அடையாளப்படுத்துகிறது. அப்ப வர்த்தக மாற்று வீதத்தின் மூலமாகத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்றோம் ஒரு நாட்டுக்கு நன்மை ஏற்படுகின்றதா இல்லாட்டா தீமை ஏற்படுகின்றதா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. இங்கே 2 விதமான வர்த்தக மாற்று வீதங்கள் உள்ளன. பொருட்களின் வர்த்தக மாற்று வீதம் மற்றது வருமானத்தின் வர்த்தக மாற்று வீதம். அப்ப பொருட்கள வர்த்தக மாற்று வீதத்தை நாங்கள் என்னென்று விளங்கிக் கொள்றோம் என்று சொன்னால், இறக்குமதிகளுக்கு எதிரான ஒரு அலகுக்கான ஏற்றுமதியின் கொள்வனவு அல்லது இறக்குமதி பொருட்களின் விலைக்கு எதிரான ஏற்றுமதி பொருட்களின் விலைகளின் விகிதாசாரம் பொருட்களுக்கான வர்த்தக மாற்று வீதம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இந்த வர்த்தக மாற்று வீதம் என்பது ஏற்றுமதி பொருட்களின் விலையிலும் இறக்குமதி பொருட்களின் விலையிலும் தங்கியுள்ளது. இவ்விலைகளில் ஏற்படும் மாற்றம் இந்த வர்த்தக மாற்று வீதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு பொருளை ஏற்றுமதி செய்து ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது பொருட்களின் விலைகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஏராளமான பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போதும் ஏராளமான பொருட்களை இறக்குமதி செய்யும் போதும் ஒரு பொது விலை மட்டத்தையே நாங்கள் பயன்படுத்த வேண்டியுள்ளது. இங்கு வர்த்தக மாற்று வீதத்தை கணக்கிடுவதற்கு பொது விலை மட்டத்திலுடனான விலை சுட்டன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப வர்த்தக மாற்று வீதம் என்று சொன்னா என்னன்னு சொன்னால், ஏற்றுமதி விலை சுட்டின் கீழ் இறக்குமதி விலை சுட்டன் தர 100, அது வர்த்தக மாற்று வீதம். அப்ப இந்த ஏற்றுமதி விலை சுட்டனை நாங்கள் என்னென்று கணிப்பிடுகின்றோம் என்று சொன்னால், ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அதன் விலைகளையும் போட்டு அதுக்கு ஒரு வெயிட்டை கொடுக்கணும். பொது விலை மட்டமாக ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். சிக்மா அந்த டேபிள்ல போட்டோமேனா அந்த சிக்மா அண்டு பேர் சிக்மாவை தான் நாங்கள் பார்ப்போம். உதாரணமா 10 கிலோ அரிசி இறக்குமதி செய்யறோம் 100 ரூபாய் அப்படின்னா 10 தர 100 1000. 1000 கிலோ கோதுமை மாவு 50 ரூபாய் அப்படி இறக்குமதி செய்யறோம்னா 1000 தர 50 50000. அப்படி போட்டு 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 கொண்டு வந்து வார விலைய நாங்கள் அந்த தொகையால பிரிக்க வேண்டும். அதை நாங்கள் பணவீக்கம் கணக்கிடும் பொழுது நாங்கள் அதை பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரி வர்த்தக மாற்று வீதம் 100ஆக இருக்குமானால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளின் கொள்வனம் மாறாமல் இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். வர்த்தக மாற்று வீதம் 100ஆக இருக்குமாக இருந்தால் ஏற்றுமதி விலை சுட்டனின் கீழ் இறக்குமதி விலை சுட்டன் 1ஆக இருக்கும். அப்படி என்று சொன்னால் எங்களுடைய ஏற்றுமதிகளும் இறக்குமதிகளும் சமமாக இருக்குது என்று அர்த்தம். இது 100க்கு கூடுதலாக இருக்குமானால் இது அனுகூலமான வர்த்தக மாற்று வீதமாக இருக்கும். இது 100க்கு கூடுதலாக இருக்குமானால் இது அனுகூலமான வர்த்தக மாற்று வீதமாக இருக்கும். 100க்கு குறைவாக இருக்குமானால் அது பாதகமான வர்த்தக மாற்று வீதமாக இருக்கும். இலங்கையில் தற்போது அலகு விலை சுட்டன்கள் பரவலாக வர்த்தக மாற்று வீதத்தை கணிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அலகு விலை சுட்டன். அப்ப நாங்கள் அடுத்தது பார்ப்போம், இந்த குறைந்து செல்லும் வர்த்தக மாற்று வீதத்தினால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள் என்ன? அப்ப குறைந்து செல்லும் வர்த்தக மாற்று வீதத்தினால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள் உண்மை தேசிய வருமானம் குறைவடையும். உண்மை தேசிய வருமானம் குறைவடையும். உண்மை தேசிய உற்பத்தியுடன் வர்த்தக மாற்று வீத பெறுமதியை கூட்டுவதன் மூலமே மெய்தேசிய வருமானம் கணிப்பிடப்படுகின்றது. உண்மை தேசிய உற்பத்தியுடன் வர்த்தக மாற்று வீதத்தின் பெறுமதியை கூட்டுவதன் மூலமாக தான் மெய்தேசிய வருமானம் பெறப்படுகின்றது. அவை வர்த்தக மாற்று வீதம் மைனஸாக இருக்கும் பொழுது அது மெய்தேசிய வருமானத்தை குறைத்துவிடும். அடுத்தது பற்றாக்குறையான நுகர்வு மட்டத்தினால் மக்களது வாழ்க்கை தரமும் குறைவடையும். பற்றாக்குறையான நுகர்வு மட்டத்தினால் மக்களது வாழ்க்கை தரமும் குறைவடையும். வெளிநாட்டு செலாவணி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். உதாரணமாக பற்றாக்குறையான செல்வதி நிலுவை வெளிநாட்டு சொத்துக்களின் மட்டம் குறைவடைகின்றது என்பது அர்த்தம்.
அடுத்தது அதிக விலையில் இறக்குமதி பொருட்களின் செலவு இருப்பதனால் பணவீக்க விளைவுகள் ஏற்படும். அப்ப அடுத்தது வருமான வர்த்தக மாற்று வீதம் என்னென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இது இறக்குமதிகளுக்கான மொத்த ஏற்றுமதி வருமானத்தின் கொள்வனவு வலுவை குறிக்கின்றது. இது இறக்குமதிகளுக்கான மொத்த ஏற்றுமதி வருமானத்தின் கொள்வனவு வலுவை குறிக்கின்றது. இது ஏற்றுமதி வருமானத்தின் இறக்குமதி தொகைகளில் அளவிடப்படுகின்றன. அப்ப பின்வரும் காரணிகள் வருமானத்திற்கான வர்த்தக மாற்று வீதத்தை காட்டுகின்றன. முதலாவது ஏற்றுமதி வருமானம், ஏற்றுமதி விலை மற்றும் ஏற்றுமதி தொகை. இறக்குமதி விலைகள், இது இறக்குமதி விலைகளின் ஏற்றுமதி தொகையில் கணிப்பிடப்படுகின்றது. அப்ப இறக்குமதிக்கான அலகு விலை. வருமான வர்த்தக மாற்று வீதம் ஏற்றுமதி தொகை விலை சுட்டனின் கீழ் இறக்குமதி அலகு விலை சுட்டன பிரிச்சு 100 பெருக்கினா எங்களே கிடைக்கிறது வருமான வர்த்தக மாற்று வீதமாக கொள்ளப்படுகின்றது. அவ இப்பொழுது நாங்கள் சர்வதேச வியாபாரத்தை முடித்து விட்டோம். அப்ப இதுகளெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பெறப்போகின்றது. ஆனால் எங்களுக்கு அந்நிய செலாவணி என்பது பிராக்டிக்கல் விடயங்களுக்கு நிறைய விடயங்களுக்கு தேவைப்படுவதால, சென்மதி நிலுவையும் தேவைப்படுவதால நாங்கள் அது ரெண்டையும் ஒழுங்காக பார்க்க வேண்டி உள்ளது. அப்ப சர்வதேச வியாபாரத்தை நீங்கள் அதனோடு பார்த்து வைத்திருப்பது நல்ல. இப்ப எங்களுக்கு இன்னும் 20 நிமிடம் இருக்கின்றன. அது என்னுடைய பிள்ளை நாங்கள் அந்த பாஸ் பேப்பரை அப்லோட் பண்ணாமல் விட்டது. ஆனால் எங்களுக்கு பிறகு நாட்கள் குறைவாக இருக்கின்றன. இன்னும் 3-4 கிளாஸுகள் தான் விற்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அப்படியான நேரத்துல எங்களால கணக்க விடயங்கள் படித்துக் கொள்ள இயலாமல் போகலாம். ஆகவே நாங்கள் எங்களோட இருக்கிற ஒரு பாஸ் பேப்பரை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். 20 நிமிடத்தை அநியாயமாക്കാം. மார்ச் பேப்பர் ஒன்று என்னிடம் உள்ளது. நாங்கள் அதுல ஒரு கேள்வியாவது இந்த 20 நிமிடத்துல பார்ப்போம். அப்ப உங்களுக்கு அந்த பேப்பர் என்ன மாதிரி வரும் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. முதலாவது கேள்வி கட்டாய கேள்வி. 5 கேள்விகள் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அதில் ஒவ்வொரு கேள்விக்கும் 20 மார்க்ஸ். அதில் முதலாவது கேள்வியை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டி இருக்கும். முதலாவது கேள்வி மல்டிபிள் சாய்ஸாக வரும் 10 மார்க்ஸ். 10 கேள்விகள். அதில் 5 கேள்வி மல்டிபிள் சாய்ஸ், 5 கேள்விகள் fill in the blank மாதிரி வரும். ஒரு வசனத்தை தந்து போட்டு அதுல ஒரு முக்கியமான சொல்ல நாங்கள் நிரப்ப வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அப்ப முதல் 5க்கும் 10 மார்க்ஸ், ரெண்டாவது 5க்கும் 10 மார்க்ஸ். முதலாவது கேள்வி நாங்கள் கட்டாயம் செய்யணும். அப்புறம் மிச்சம் இருக்கிற 8 கேள்வியில 7 கேள்வியில 4 கேள்வியை செய்ய வேண்டும். அப்ப நான் இதுல மாணவர்களுக்கு சொல்வது என்னன்னு சொன்னால், நாங்கள் வடிவா படிச்சு கொண்டு எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லை, கான்பிடென்டா எழுதுவோம். இப்ப கான்பிடென்டா எக்ஸாம் எழுதும் பொழுதுதான் நாங்கள் கொஞ்சமா எழுதினா என்ன, கூடுதலா எழுதினா என்ன, திருத்துறவருக்கு இது கான்பிடென்டான மாணவர் இல்லாட்ட மாணவி என்று தெரிஞ்சதுன்னா அங்க மார்க்ஸ் நாங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கு. கான்பிடென்ட் இல்லாம எழுதுவதோ இல்லாட்டா சில விஷயங்கள் சில செக்ஷன்களை எழுதாமலே விடுவதோ நாங்கள் மார்க்ஸை லூஸ் பண்ணுவதற்கு லேசான விடயமாக போயிடும். நாங்கள் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுறோமோ விளக்கமாக பதியா எழுதுமோ என்பது எங்களுடைய நேரத்தை பொறுத்து நாங்கள் அதை செய்யலாம். ஆனால் நாங்கள் எப்பவுமே எல்லா கொஸ்டின்ஸும் அட்டெம்ட் பண்ண வேண்டும். அட்டெம்ட் பண்ணாதான் எங்களால ஸ்கோர் பண்ணலாம். குறைக்கிறது 45 மார்க்ஸாக இருக்கின்றது பாஸ் மார்க்ஸ். அவை 45 மார்க்ஸ் எடுப்பதனால் குறைந்தது ஒரு கேள்விக்கு 10 மார்க்ஸ் அதை எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்துல எங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. அவை அது ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்டாக நாங்கள் வைத்துக்கொண்டு மார்ச் 2019 அடுத்த கிழமை இது அப்லோட் பண்ணப்படும். உங்களுக்கு நாங்கள்
இந்த பேப்பர்ல இருந்து நாங்கள் என்னோட கொஸ்டின்ஸை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். அப்ப பாருங்க, நான் அந்த கேள்வியை வாசிக்கின்றேன். இந்த வினா இரு பிரிவுகளான ஆனா மற்றும் ஆவண்ணாவை கொண்டுள்ளது. இரு பிரிவுகளின் கீழ் உள்ள எல்லா வினாக்களுக்கும் விடை தருங்க. அப்ப ஆனாதான் 5 செக்ஷன் மல்டிபிள் சாய்ஸா வருகின்றது. ஆவண்ணா வந்து fill in the blanks ஆக வருகின்றது. அப்ப பாருங்க, முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், பற்றாக்குறை என்ற நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? பற்றாக்குறை என்ற நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லப்படுகின்றது. அதுல முதலாவது, பாரிய அளவிலான பண்டங்கள் மற்றும் சேவைகளை முன்னேற்றம் அடைந்த பொருளாதாரங்கள் நுகர்கின்றன. பற்றாக்குறை என்ற நிகழ்வு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. பற்றாக்குறை என்ற நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம் முதலாவது, பாரிய அளவிலான பண்டங்கள் மற்றும் சேவைகளை முன்னேற்றம் அடைந்த பொருளாதாரங்கள் நுகர்கின்றன. இரண்டாவது, தேவைப்பாட்டுடன் ஒப்பிடுகையில் வளங்களின் கிடைக்குத்தன்மை மட்டுப்படுத்ததாக காணப்படுகின்றது. ஒரு தேவையோட ஒப்பிடுகையில் வளங்களின் கிடைக்கும் தன்மை மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. மூன்றாவது, உற்பத்தியின் மீது அரசுகள் தடைகளை விதிக்கின்றது. உற்பத்தியின் மீது அரசுகள் தடைகளை விதிக்கின்றது. நான்காவது, நிதிக்கான அணுகல் மட்டுப்படுத்தப்பட்டதாக உள்ளது. நிதிகளுக்கான அணுகல் மட்டுப்படுத்தப்பட்டதாக உள்ளது. அப்ப நாங்க முதல்ல இருந்து பார்ப்போம். பற்றாக்குறை என்ற நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம், பாரிய அளவிலான பண்டங்கள் மற்றும் சேவைகளை முன்னேற்றம் அடைந்த பொருளாதாரங்கள் நுகர்ந்து கொண்டு குறைந்த அளவு பொருட்களை வளர்ச்சி அடைந்த நாடுகள் இல்லாட்டா முன்னேற்றம் அடையாத நாடுகள் மக்கள்கிட்ட விடுறபடியா இல்ல பற்றாக்குறை என்றது ஏற்படுகின்றது நான் நினைக்கவில்லை. இரண்டாவது பார்ப்போம். தேவைப்பாட்டுடன் ஒப்பிடுகையில் வளங்களின் கிடைக்கும் தன்மை மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. அப்ப இந்த ஆன்லைன்ல இருக்கிற வினோஜாக சொல்லிடுமா, தேவைப்பாட்டுடன் ஒப்பிடுகையில் வளங்களின் கிடைக்கும் தன்மை மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது என்பது சரியானது. அதைத்தான் நாங்கள் முதலாவது வகுப்பிலேயே நாங்கள் படித்து விட்டோம். பற்றாக்குறையான வளங்களும் எண்ணற்ற தேவைகளும், இது ரெண்டையும் ஒப்பிடுறதுதான் உண்மையிலேயே பற்றாக்குறை. இல்லடா இதுதான் பொருளாதாரம். அப்ப இதுதான் உண்மையான பற்றாக்குறை என்பது என்ன? மட்டுப்படுத்தப்பட்ட வளங்கள், எண்ணற்ற தேவைகள். அப்ப தேவைப்பாட்டுடன் ஒப்பிடுகையில் வளங்களின் கிடைக்கும் தன்மை மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. அடுத்தது, உற்பத்தியின் மீது அரசுகள் தடைகளை விதிக்கின்றன. அதெல்லாம் ரபிஷ். நிதிக்கான அணுகுகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக உள்ளது. அதுவும் தேவையில்லாத விடயம் உண்டு. இரண்டாவது கேள்வியை நாங்க பார்ப்போம். அந்த கேள்வியை நீங்கள் வடிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. பின்வருவனவற்றில் எந்த விடயங்கள் நுண்பாக பொருளியலுடன் தொடர்புடையது? பின்வருவனவற்றில் எந்த விடயங்கள் நுண்பாக பொருளியலுடன் தொடர்புடையது? நுண்பாக பொருளியல் என்றால் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்ப முதலாவது சொல்லி நம்ம என்னன்னா, பணவீக்கம் மீதான கொடுகடன் வளர்ச்சியின் தாக்கம். பணவீக்கம் மீதான கொடுகடன் வளர்ச்சியின் தாக்கம் நான் உங்களுக்கு சொல்லி படிவித்தேன். எந்த செக்ஷன்கள் நுண்பாக பொருளியல்ல நாங்கள் படிக்கின்றோம், எந்த செக்ஷன்கள் நாங்கள் பேரின பொருளியல்ல படிக்கின்றோம். அப்ப பணவீக்கம் தொடர்பா நாங்க படிச்சதெல்லாம் பேரின பொருளியலுக்குள்ள. இரண்டாவது, பொது சேமிப்பு மீதான வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் தாக்கம். பொது சேமிப்பு மீதான வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் தாக்கம் என்பதும் மேக்ரோ டாபிக்குள்ளதான் நாங்கள் படித்தோம். மூன்றாவது, வளமாக்கியின் பயன்பாட்டின் மீதான வளமாக்கி விலைகளின் மாற்றத்தின் தாக்கம். வளமாக்கியின் பயன்பாட்டின் மீதான வளமாக்கி விலைகளின் மாற்றத்தின் தாக்கம் என்பது, அதாவது ஒரு பயன்பாட்டின் மீதான
விலைகள தாக்கம் என்பது மைக்ரோ எக்கனாமிக் விடயம். அதுதான் அதுக்கு சரியான விடை. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி மீதான தொழில்நுட்பத்தின் தாக்கம். அப்ப பொருளாதார வளர்ச்சி மீதான தொழில்நுட்பத்தின் தாக்கமும் சில மைக்ரோ விஷயமாக வரலாம் என்று சொன்னால், நாங்கள் அந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் அதை பற்றி நாங்கள் படிச்சிருக்கின்றோம். ஆகவே மூன்றாவதோடு ஒப்பிடும் பொழுது 4வது தான் சரியானதாக இருக்கின்றது. பொருளாதார வளர்ச்சி மீதான தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை நாங்கள் உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் படிச்சிருக்கின்றோம். கவனிச்சு பாருங்கள். அந்த இரண்டிலே உண்மையான சரிகின்றே நாங்கள் அடுத்த வகுப்பிலே நான் உங்களுக்கு சரியாக சொல்கின்றேன். அடுத்தது 3வது என்னன்னு சொன்னால், ஒரு சுதந்திர சந்தை பொருளாதாரத்தின் பொருளாதார நடவடிக்கைகள் எவற்றினால் வழி நடத்தப்படுகின்றது. அப்போ ஒரு சுதந்திர சந்தை பொருளாதாரத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் எவற்றினால் வழி நடத்தப்படுகின்றது? சந்தை பொருளாதாரத்தால. கேள்வி நிரம்பல் என்ற சந்தை பொருளாதாரத்தால தான் அதுகள் நடைமுறைப்படுத்தப்படும். அப்ப மத்திய வங்கியால் அது சுதந்திர சந்தை பொருளாதார நடவடிக்கைகள் வழி நடத்தப்படுகின்றதா? இல்லை. பொது கூட்டு தாபனங்களால நடத்தப்படுகின்றதா? இல்லை. விலைகள் மற்றும் தன்னார்வத்தால நடத்தப்படுகின்றதா? சரி, விலைகள் மற்றும் தன்னார்வத்தை கேள்வி என்று சொல்லலாம். அடுத்தது அரசாங்கத்தால நடத்தப்படுகின்றதா? இல்லை. ஆகவே இங்கே சரியான விடை விலைகள் மற்றும் தன்னார்வம் என்பதாக அமைகின்றது. அடுத்தது நாங்கள் இன்னொரு டாபிக் கொண்டு படிச்சிருந்தோம், குறைந்து செல்லும் எல்லை பயன் விதி. அப்ப குறைந்து செல்லும் எல்லை பயன் விதி என்றால் நாங்கள் என்னென்று படிச்சோம்? ஒரு பொருளை நாங்கள் தொடர்ந்து நுகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பொருளால கிடைக்கிற பயன் ஆரம்பத்தில் எங்களுக்கு கூடிக்கொண்டு போனாலும் தொடர்ந்து நுகரும் பொழுது ஒரு கட்டத்துக்கு அங்கால அது குறைஞ்சு கொண்டு அந்த கிடைக்கிற பயன் குறைஞ்சு கொண்டு போகும்ன்றதுதான் இந்த விதி. அப்ப இங்க 4 விடயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 4 விடயத்திலே அது என்னன்னு பார்ப்போம். நுகர்வு அலகுகள் அதிகரித்து செல்வதுடன் எல்லை பயனும் அதிகரிக்கும் தன்மை கொண்டுள்ளது. அப்ப நுகர்வு அலகுகள் அதிகரித்து செல்லும் பொழுது, நாங்கள் நுகர்வு அலகு அதிகரித்து செல்லும் பொழுது மொத்த பயன் அதிகரித்து கொண்டு செல்லும். மொத்த பயன் அதிகரித்து செல்லும் பொழுது எல்லை பயனும் அதிகரிக்கும். ஆனால் ஒரு கட்டத்திலே மொத்த பயன் உச்சத்தை அடையும் பொழுது அது வீழ்ச்சி அடைய துவங்குகின்றது. அந்த மொத்த பயன் உச்சம் அடையும் கட்டத்திலே எல்லை பயன் ஆரம்பத்திலே அதிகரித்தாலும் எல்லை பயனும் வீழ்ச்சி அடைந்து சென்று சைவரை தொடும் அந்த மொத்த பயன் உச்சத்தை அடையும் பொழுது. அவை 2வது நாங்கள் என்னென்று பார்ப்போம். நுகர்வு அலகுகள் அதிகரித்து செல்வதுடன் எல்லை பயன் வீழ்ச்சியடையும் தன்மையை கொண்டுள்ளது. அப்ப எல்லை பயன் ஒரே அடியா வீழ்ச்சி அடையாது. எல்லை பயனும் முதல் ஆரம்பத்திலே அதிகரித்து சென்றுதான் பிறகு வீழ்ச்சி அடையும். 3வதாக பார்ப்போம். தொடர்ச்சியாக அதிகமான அலகுகள் நுகரப்படும் பொழுது மொத்த பயன் ஒரு வீழ்ச்சியடையும் வீதத்தால் அதிகரிக்கின்றது. அது அப்படியும் சொல்லலாம். மொத்த பயன் முதல் வேகமாக அதிகரிச்சுத்தான் பிறகு வீழ்ச்சியடையும் வீதத்தில் அதிகரிக்கும். முதலாவது அலகின் நுகர்வுடன் மொத்த பயன் உச்ச மட்டத்தில் காணப்படும். அப்ப முதலாவது அலகின் நுகர்தலுடன் மொத்த பயன் உச்ச மட்டத்தில் காணப்படும். முதலாவது அலகை நுகரும் பொழுது மொத்த பயன் உச்ச மட்டத்தில் காணப்படுவது என்பது உண்மை. ஆகவே அதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இலங்கையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி புள்ளி விவரங்களின் தொகுத்தலை மேற்கொள்வது யார் என்று கேட்டிருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியா, இலங்கை அரசா, புகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம், அதாவது சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்டா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொகுத்தல் சபையா என்று கேள்வி.
அதிலே சரியான விட இலங்கை மத்திய வங்கி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி புள்ளி விவரங்களின் தொகுத்தலை மேற்கொள்வது இலங்கை மத்திய வங்கி. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களங்களும் நிறைய சென்சஸ் வேலைகளை செய்கின்றது. ஆனால் அதிலே மொத்த உள்நாட்டு உற்பத்தி விவரங்களை அது சேகரிக்கும் என்பதை எங்களால சொல்ல முடியாது. அப்ப இதிலே உங்களுக்கு ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் இதிலே உங்களுக்கு சொல்லிவிட்டு போகின்றேன். அந்த எல்லை பயன் மொத்த பயனுடைய கிராஃபை உங்களுக்கு கூறிவிட்டு போகின்றேன். இது பயன் என்று சொல்லுவோம், இது பொருட்கள்கிட்ட நுகர்வு என்று சொல்லுவோம். அப்போ ஒரு பொருளை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போகும் பொழுது இந்த பயன் இப்படி உயர்கின்றது, இப்படித்தான் போகின்றது மொத்த பயன். எல்லை பயன் என்பது இப்படி கூடி இப்படி இந்த ஃபைபர்ல இந்த அச்சை தொட்டு கொண்டு போகும், அது இப்படி மைனஸுக்கு போயிடும். அப்ப நான் சொன்ன அந்த 4 விடயத்துல எது சரி என்றதை நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னா, நாங்க முதலாவது அழக நுகரும் பொழுது இந்த மொத்த பயன் இனி என்ன கூடுதலாக இருக்கும். இந்த மொத்த பயன் முதலாவது அழக நுகரிக்கத்தான், எல்லை பயனும் அப்பதான் கூடுதலாக இருக்கும். 2வது நுகரும் பொழுது இந்த மொத்த பயன் முதலாவது அளவிலும் பார்க்க கிடைக்கிற பயனும் பார்க்க குறைவாகத்தான் இருக்கும். ஆனா அதிகரித்து கொண்டு செல்லும். அப்படியே அதிகரித்து கொண்டு சென்று ஒரு கட்டத்திலே உச்சநிலையில் அடையும். உச்சநிலை அடையும் போது எல்லை பயன் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு அழகை நாங்கள் மேலதிகமாக வரும்போது கிடைக்கின்ற மேலதிக பயன் அது இதன் அடிப்படையில் அந்த 4வது சரியானதாக இருக்கின்றது. அவை நாங்கள் இந்த 5 விடயங்களோடு இந்த வகுப்பை ஒரு 5 நிமிடம் முதலில் நாங்கள் நிப்பாட்டுவோம். என்றால் அடுத்த விடயங்கள் கிழிந்த டேஷா வருகின்றது. அப்ப அது உங்களுக்கு நான் அந்த பேப்பர் இல்லாமல் உங்களுக்கு சொல்வது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் அடுத்த சனிக்கிழமை இந்த 3 வகுப்புகள் தான் எங்களுக்கு கிடைக்கும். அந்த 3 வகுப்புகளுக்கு ஏதோ ஒரு வகையில நாங்கள் 2 பேப்பரையாவது முழுமையாக நாங்கள் செய்து விடுவோம். 2 இல்லாட்டா 3 பேப்பரை செய்ய பார்ப்போம். அவை நாங்கள் இதோட இந்த வகுப்பை முடித்துக்கொண்டு நாங்கள் அடுத்த சாட்டர்டே நாங்கள் சந்திப்போம். வணக்கம்.